Hi friends, welcome to TNPC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற பாடம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 11வது பாடமான தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். ஓகேங்களா? இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு பாடம் தான். ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான பாடமும் கூட. ஆனா வந்து இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸுமே முக்கியமா இந்த பாடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லை. ஓகேங்களா? அவ்வளவு நிறைய விஷயங்கள் தியரட்டிக்கலா இருக்கும். ஆனா இதுல இருந்து கேள்விகள் டிஎன்பிசி எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்டும் இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் இருக்குது. ஓகேவா? ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலாக இருக்காது. ஒரு சில பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது எல்லாமே நம்ம ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த லெசனில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்களாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் அப்படின்றது எப்படி இருக்குது, தேர்தல் முறைகள், 5 வகையான தேர்தல் முறைகள் இந்த உலகம் ஃபுல்லும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்பிடிபி ஆகட்டும், தொகுதி வாக்காகட்டும், கட்சி தொகுதி வாக்காகட்டும், மாற்று வாக்காகட்டும், இரு சுற்று முறையாகட்டும். இந்த மாற்று வாக்குக்கும் நம்ம இந்தியாவில் வந்து இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு தான் பயன்படுத்தக்கூடிய விகிதாச்சார முறை, ஒற்றை மாற்று வாக்கு முறை, இந்த இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேர்தல் முறை அப்படின்றது எப்படி இருக்குது, உலகம் ஃபுல்லும் இருக்கக்கூடிய தேர்தல் முறை, அதே மாதிரி இந்தியாவில் என்ன தேர்தல் முறை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம தேர்தலில் இருக்கக்கூடிய குறைபாடு தான் இன்றைக்கி இப்போ எலெக்ஷன் சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போதே வந்து இந்த லெசன் அப்படின்றது நீங்கள் படிக்கும்போது ரொம்ப எளிமையாகவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம், அதோடைய அமைப்பு, அதோடைய பணிகள் என்ன, அதிகாரங்கள் என்ன, இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படக்கூடிய மற்ற தேர்தல் அதிகாரிகள் யார் யார், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை வந்து அந்த தூய்மைப்படுத்துவதற்காக வந்து அமைக்கப்பட்ட சீர்திருத்த குழுக்கள் என்னென்ன, கட்சி தாவல் தடை சட்டம், இங்கேருந்து கட்சி மாறி போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போகும்போது அதற்கான தண்டனைகள் என்ன அப்படின்ற அந்த கட்சி தாவல் தடை சட்டம். அதுக்கப்புறம் நோட்டா. ஓகேவா? நமக்கு யாருக்குமே ஓட்டளிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம நோட்டாவை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த முறை எப்படி வந்தது அப்படின்ற அந்த விவரங்கள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இது மட்டும்தான். ரொம்ப எளிமையாக பார்த்துடலாம். ஏன்னா ப்ராக்டிக்கலோடு நம்ம வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப எளிமையாக புரியும். இன்றைக்கான சூழ்நிலை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? இந்த கிளாஸ் வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் லெசன் நீங்கள் படிச்சிங்கனாவே இந்த லெசன் டோட்டலாக முடிஞ்சிடும். ஓகேவா? கிளாஸ்க்குள்ளே போகலாமா? வாக்குரிமை எனும் சொல் சுதந்திரம் என்று பொருள்படக்கூடிய பிராங்க் என்ற ஆங்கில பிரெஞ்சு கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? அந்த வாக்குரிமை அப்படின்ற சொல் எங்கிருந்து வந்துச்சு? பிராங்க் அப்படின்ற ஆங்கிலோ பிரெஞ்சு கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த வாக்குரிமை அப்படின்ற சொல். நம்முடைய தேர்தலை பற்றி குறிப்பிடக்கூடிய அரசமைப்பு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. ஓகேங்களா? பகுதி 15ல் ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தேர்தலை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஆணைய அமைப்பாகட்டும், யாருக்கெல்லாம் வாக்கு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது சார்ந்த இப்போ தேர்தல் வருது அப்படின்னா அதை சார்ந்து சட்டங்கள் இயற்றக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 324லேருந்து 329க்குள்ளேயே வந்துடும். ஓகேங்களா? மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசமைப்பின் ஆர்டிகல் 326 சொல்லுது. ஓகேவா? 327 சொன்னோம். அதற்கான அந்த தேர்தல் நடத்துவதற்கான சட்டங்கள் இயற்றுவதற்கான அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்திற்கும் இங்கே மாநில சட்டமன்றத்திற்கும் இருக்கக்கூடிய, அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 327. வயது வந்த ஒரு வாக்குரிமை அடிப்படையில் அந்த தேர்தல் நடத்தப்படணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 326. தேர்தல் ஆணைய அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 324. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 6 ஆர்டிகல் தான். பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்ன? பிரதிநிதித்துவம் அப்படின்றது பிறருக்காக செயல்படுவது. இப்போ நம்ம ஒரு பிரதிநிதியை, மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம், எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம். எதற்காக தேர்ந்தெடுக்கிறோம்? நம்மளுடைய சார்பாக அவர் பேசுவார், நம்மளுடைய சார்பா அவர் செயல்படுவார் அப்படின்றதுக்காக ஒரு 10 லட்சம் பேர் இல்லை ஒரு 5 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறது. அப்போ அந்த 5 லட்சம் பேரும் என்ன நினைக்கிறாங்களோ, எது அந்த பகுதிக்கு நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் அந்த பிரதிநிதி. ஓகேங்களா? நம்மளை பிரதிநிதித்துவப்படுத்துறாரு அவர். தேர்தலுக்கு வந்து நம்ம நாட்டில் அரசமைப்பிலான அங்கீகாரமே கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பகுதி 15ல் ஆர்டிகல் 324 329 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. தேர்தல் அப்படின்றது இன்னைக்கு வந்ததா,
அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, அது வந்து பண்டைய காலத்திலேருந்தே இருக்குது. நமக்கு குடவோலை முறை, சோழர் காலத்தில் இருந்த குடவோலை முறையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்தல் அப்படின்ற முறையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா பண்டைய ஏதன்ஸ் நகரத்துலேயும் சரி, ரோமாபுரி இதுலேயும் சரி, அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல்கள் அப்படின்றது இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன கால தேர்தல் அப்படின்றதுடைய தொடக்கமாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் முறை, இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் முறை அப்படின்றது படிப்படியாக வந்து வளர ஆரம்பிக்குது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்காலையும் இந்த தேர்தல் முறை அப்படின்றது வருது. ஓகேங்களா, இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் இந்த தேர்தலுக்கு வந்து மிக முக்கியமான ரோல் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிரதிநிதிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருக்கக்கூடியது தான் இந்த தேர்தல் அப்படின்றது. இது ஆரம்பத்தில் இப்போ நமக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஓட்டு, எல்லாத்துக்கும் வாக்குரிமை அப்படின்ற சூழ்நிலை அப்படின்றது அப்போ ஆரம்பத்தில் கிடையாது. ஓகேங்களா, பல சீர்திருத்தங்களை கண்டு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறை அப்படின்றது வந்திருக்கு. ஆனால் முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டங்களின் மூலமாக அரசியல் கட்சிகள் மக்களை வாக்களிக்க விடாமல் செய்யும் போது தேர்தல்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன என்பது உண்மையாகும். தேர்தல்கள் மற்றும் பிரதிநிதித்துவம் ஆகியவை அரசாங்கத்தை உருவாக்குவதன் அடிப்படை. ஸோ எப்படி சட்டங்களின் மூலமாக வந்து மக்களை வாக்களிக்க விடாமல் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியும். ஓகேங்களா, இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்திருக்கு. எப்போ 1870களில் நடந்திருக்கு. அமெரிக்க அரசமைப்பில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அரசமைப்பு சட்ட திருத்தம் 15வது அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்துடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் க்ரோ லா அப்படின்றது. ஓகேங்களா, ஜிம் க்ரோ லா இது எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் இருப்பாங்க, கருப்பின அமெரிக்கர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுரிமை அப்படின்றது மறுக்கப்படணும், அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த ஜிம் க்ரோ லா அப்படின்றது, ஜிம் க்ரோ சட்டம் அப்படின்றது. இதன் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பினத்தவர்களுக்கு ஓட்டு போடுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா மாற்றினாங்க. கல்வி அறிவு இருக்கணும், கல்வி அறிவு இருக்கவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பினத்தவர்களில் ஓட்டு போட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கு பணம் செலுத்தணும். நம்ம எங்கேயாவது வந்து பணம் கட்டி நம்ம ஓட்டு போட்டிருக்கோமா? ஓட்டு போடுறது அப்படின்றது இங்கே இந்தியர்களுடைய ஜனநாயக கடமை. ஓகேவா, அதை இது செய்யணும் அப்படின்றது தான் இங்கே இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அமெரிக்காவில் 1870ல் இந்த கொண்டு வரப்பட்ட இந்த ஜிம் க்ரோ சட்டம் என்ன பண்ணுச்சு, ஓட்டு போடணும்னா நீங்கள் காசு கட்டணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தது. இந்த நடைமுறை அப்படின்றது எது வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1965 வரைக்குமே இருந்திருக்கு. அதற்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங்லாம் வந்து பெரிய போராட்டங்கள் செஞ்சு அதற்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முறை அப்படின்றது மாறினது. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சட்டங்களின் மூலமாக அரசியல் கட்சிகள் மக்களை வாக்களிக்க விடாமல் செய்யும் போது தேர்தல்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. மக்களாட்சியில் இந்த எலக்டோரல் சிஸ்டம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தேர்தல்கள் ஒழுங்காகவும் நேர்மையாகவும் நடப்பதுடன் வாக்குகள் சமமான மதிப்புடையவை. தேர்தல் ஒழுங்காகவும் நேர்மையாகவும் நடக்கணும், என்ன சுதந்திரமாக நடக்கணும், எந்த ஒரு ஊழலும் இல்லை வந்து வாக்காளர்களுக்கு பணம் செலுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லாமல் நேர்மையான தேர்தல் நடக்கணும். அதே மாதிரி அது சரியான கால இடைவேளையில் நடக்கணும். இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கணும்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடத்தணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் ரொம்ப கரெக்டாக நடத்தாமல் ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் செய்யாமல் இதற்கான காலம் அப்படின்றது 5 ஆண்டுகள்னா அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தேர்தல் அப்படின்றது சரியாக நடத்தப்படணும். இந்த மாதிரி நடத்தும் போது அந்த மக்களாட்சி அப்படின்றது அங்கே நிலைத்திருக்கும். வாக்காளர் தொகுதியின் பங்கேற்பு அதிக அளவில் இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு அப்படின்றது போடணும். தங்களுடைய ஜனநாயக கடமை அனைவருமே ஒவ்வொரு இந்திய குடிமகனும் செய்யணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுடைய முடிவுலையும் ரொம்ப லோயஸ்ட்டாக வந்து எங்கே வந்து ஓட் போல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா 60%, 58% இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன இது பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையத்துடைய ஒரு சவாலான ஒரு விஷயம் என்ன, எல்லாத்தையும் அந்த வாக்குரிமை செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டணும். ஓகேங்களா, அப்போ வாக்காளர் தொகுதியின் பங்கேற்பு அதிக அளவில் இருக்கணும். வாக்களித்தல் என்பது அணுகக்கூடியதாக இருக்கணும். ரொம்ப அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடிகளை வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு 4 இடத்துல மட்டும் வைக்காம அங்கங்கே அந்த வாக்குச்சாவடிகளை வைக்கிறது. ஏன்னா மக்கள் வந்து அதற்காக ரொம்ப மெனக்கெட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் ஒரு இடத்துல போய் ஓட்டு போடணும்னா நிறைய பேர் ஓட்டே போட மாட்டாங்க.
அவங்கவுங்க இருக்கக்கூடிய இருப்பிட பக்கத்திலேயே வந்து அந்த வாக்குச்சாவடிகள் இருந்துச்சுன்னா சரி ஓகே டக்குன்னு போய் போட்டு வந்துடலாம் அப்படின்ற அந்த எளிதில் அணுகக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். அதனால தான் அந்த வாக்குச்சாவடிகள் ரொம்ப நிறைய வந்து இது பண்ணுறதுக்கான காரணம். அதே மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், இப்போ இளைஞர்கள் பிரச்சனை இல்லை, ரொம்ப வயதானவர்கள் அப்படிங்கும்போது அவங்க வந்து வீல் சேரில் கொண்டு போகிறது அப்படிங்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவில் இருந்துச்சுன்னா அது சாத்தியப்படாது. இப்போ ரொம்ப பக்கத்தில் வாக்குச்சாவடிகள் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அவங்கள கூட்டிகிட்டு போக முடியும், ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களை கூட்டி போய் அவங்களுடைய ஜனநாயக கடமையும் ஆற்ற வைக்க முடியும். பெரும்பான்மையினரின் விருப்பம் நிறைவேறுவதுடன் சிறுபான்மையினரின் நலனும் மதிக்கப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொது தொகுதி தனி தொகுதி நம்ம இருக்கு இல்லைங்களா? இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பொது தொகுதி இருக்குது, தனி தொகுதி இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையருடைய விருப்பம் மட்டும் அதில் வந்து இதாகிறது கிடையாது. ஓகேங்களா? சிறுபான்மையருடைய நலனும் இந்த தனி தொகுதி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமும் சரி. அப்போ அந்த தனி தொகுதியில் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் போய் வாக்களிக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ தனி தொகுதியில் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் மட்டும் தான் போய் வாக்களிக்கணும் அப்படின்ற முறை இங்கே இந்தியாவில் கிடையாது. ஓகேங்களா? பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்துச்சு, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவில் அந்த மெத்தடு கிடையாது. அப்போ எல்லாருமே போய் ஓட் பண்ணுவாங்க. அந்த தனி தொகுதியிலிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்போ சிறுபான்மையினருடைய நலம் அப்படின்றதும் பாதுகாக்கப்படும். வாக்குரிமை என்பது அதிகபட்ச அளவில் சாத்தியமானதாக இருக்கும். வாக்குரிமை அப்படின்றது எல்லாத்துக்குமானதா இருக்கணும். சாதி மத இன அடிப்படையில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதே மாதிரி பணக்காரனுக்கு ஒரு ஓட்டோடைய வேல்யூ வேற, ஏழைக்கு ஒரு ஓட்டோட வேல்யூ வேற அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த சமமான மதிப்புடையன்றது அதுதான். நீங்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டோட மதிப்பு அப்படின்றது ஈக்குவல் தான். அவங்க பணக்கார ஒரு ஓட்டு போட்டாலும் அதோடைய மதிப்பு ஒன்று அப்படின்னா, ஏழை ஓட்டு போட்டாலும் அதோட மதிப்பு ஒன்று தான். குறிப்பிட்ட இடைவெளிகளில் மக்கள் தங்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கும் விருப்பப்படி அவர்களை மாற்றுவதற்கும் தகுந்த வழிமுறைகள் தேவைப்படுகின்றன. அதுவே தேர்தல். அதான் அந்த 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நமக்கு அந்த தேர்தல் வரும்போது தான் நமக்கு வந்து அந்த ஆட்சியாளர்கள் பிடிக்கல அப்படின்னா நம்ம மாற்றி ஓட்டு போட முடியும். பெரும்பாலான மக்களாட்சிகளில் மக்கள் தங்களின் பிரதிநிதிகள் மூலமாகவே ஆட்சி செய்கின்றனர். நம்ம டைரக்டா ஆட்சியில் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆட்சி செய்யறதில்லை, நம்ம பிரதிநிதிகளின் மூலம் மக்களே ஆட்சி செய்கிறார்கள். மக்கள் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க? எம்எல்ஏ எம்பிஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எல்லா எம்எல்ஏவும் எம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த கவர்மெண்ட்ல இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் அரசாங்கத்துக்குள்ள கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய எம்எல்ஏவும் இருப்பாங்க, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸாவும் இருப்பாங்க. ஓகே, அப்ப அரசாங்கத்தை அமைத்து பெரும்பான்மை முடிவுகளை எடுப்போரையும் யார் தேர்ந்தெடுக்கிறா? மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எதிர்கட்சியும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி வந்து மக்கள் சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி பேஸ்டா, கொள்கை அடிப்படையில். நான் போன கிளாஸ்லேயே கூட சொல்லியிருப்பேன், இந்த வலதுசாரி சித்தாந்தம் இடதுசாரி சித்தாந்தம் அப்படின்ட்டு. இந்த வலதுசாரி சித்தாந்தம்ன்றது என்ன? பழமைவாதம், பாரம்பரியம், முதலாளித்துவம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வலதுசாரி சித்தாந்தம். இடதுசாரி சித்தாந்தம் அப்படின்றது தொழிலாளர் நலன், சமதர்மம், சமத்துவம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி சிந்தனை. அப்ப மக்களுடைய சிந்தனை எந்த கொள்கையோடு வந்து அது அந்த வேவ்லென்த் செட் ஆகுதோ அந்த கட்சிகளுக்கு தான் அவங்க ஓட்டளிப்பாங்க. ஓகேவா? அரசாங்கம் மற்றும் சட்டமையற்றுதலில் வழிகாட்டக்கூடிய கொள்கைகளை கொண்ட கட்சியை தேர்வு செய்வர். ஒருவருக்கு ஒரு வாக்கு மற்றும் ஒவ்வொரு வாக்கிற்கும் சமமான மதிப்பு. அரசியல் கட்சிகளால் தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர்கள் சுதந்திரமாக தேர்தலில் போட்டியிடுவதுடன் வாக்காளர்களுக்கு தகுந்தவாறு உண்மையான தேர்வுகளுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை தான். நீங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னாவே பிராக்டிக்கலாவே புரிஞ்சுக்க முடியும். ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை தகுந்த இடைவெளியில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். மக்களால் விரும்பப்படும் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள். கட்டாயப்படுத்தி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்வாதிகார ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மக்களுடைய உண்மையான விருப்பம் அப்படின்றது வெளிப்படாது. தேர்தலின் மூலமாக சட்டமன்றங்களில் உள்ள பதவிகள் மட்டுமல்லாமல் ஆட்சித்துறை, நீதித்துறை மற்றும் வட்டார உள்ளாட்சி அரசாங்கங்களில் உள்ள பதவிகளும் நிரப்பப்படுகின்றன. இந்த லைன் பார்க்கும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நீதித்துறைக்கு மக்கள்
வாக்கு செலுத்துறது இல்லையா, அப்புறம் எப்படி வந்து தேர்தலின் மூலமாக நீதித்துறை அப்படின்ற மாதிரி நீதித்துறை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நியமனங்களாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை வந்து ஜட்ஜஸ் ஆகட்டும் வழக்கறிஞர்களாகட்டும் வந்து தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்திய தேர்தல் முறைமை சொல்லக்கூடிய ஒரு லெசன் கிடையாது. ஓகேங்களா. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தேர்தல் முறை, அது கூடவே இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் முறை, ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடிய பாடம் தான் இது. அப்போ தேர்தலின் மூலமாக நம்மளுடைய எம்எல்ஏ எம்பிஸை மட்டும் கிடையாது, நீதித்துறை சரி, உள்ளாட்சி அரசாங்கங்களும் சரி, இதற்கான உறுப்பினர்களும் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தேர்தலியல் அப்படின்ட்டு ஒரு படிப்பே இருக்கு. ஓகேங்களா. அந்த படிப்பில் நம்ம என்ன கற்றுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருத்து கணிப்புகள், புள்ளி விவரங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த புள்ளி விவரங்கள் சார்ந்த விஷயங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலியல் அப்படின்ற விஷயத்த சொல்லுது. இந்த தேர்தலியல் அப்படின்றது இப்போ நடைமுறையில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், அதே மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது கருத்தின் மூலம் யாருக்கு இப்போ மக்கள் ஆதரவு இருக்குது, யாருக்கு வந்து மக்கள் வந்து வாக்களிக்க விரும்புகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போகும். அப்போ இந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் ஒரு விஷயத்தை வந்து பிரதிபலிக்கும். ஓகேங்களா. ஏன்னா அந்த சாம்பிள் கவுண்ட்டு அப்படின்றது ரொம்பவே கம்மி. ஒரு தொகுதிக்கு 3000 to 5000 பேர்த்துக்கிட்ட தான் எடுப்பாங்க. ஆனால் ஒரு தொகுதிக்கு 3000 to 5000 மக்களாக இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருப்பாங்க. ஆனால் இந்த 3000 to 5000 மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய பிரதிபலிப்பாக இந்த ஊடகங்கள் காட்டும். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், பார்க்கக்கூடிய பொதுமக்கள் கூட வந்து ஓகே இவங்களுக்கு தான் ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்குது, அப்போ இவங்க தான் ஜெயிக்க போகிற கட்சி போல், நம்மளும் இவங்களுக்கே ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு கொள்கை சார்ந்த சிந்தனை இல்லாத மக்கள், காமனான பொதுமக்கள் ஓகே பொதுவாக இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, நம்மளும் இவங்களுக்கு ஓட்டு அளிக்கும் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது கருத்துக்கள் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் வாக்களித்த பிறகு வாக்குகள் எண்ணப்பட்டு அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் அல்லது கட்சிகள் வெற்றி பெற்றவையாக அறிவிக்கப்படுகின்றன. இருப்பினும் இதன் நடைமுறைகள் மாறுபடுகின்றது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 சிஸ்டம், எஃபிடிபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வாக்கு, கட்சி தொகுதி வாக்கு, மாற்று வாக்கு, இரு சுற்று முறை அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வேட்பாளர்களோ இல்லை கட்சியோ தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முறைகள் இதெல்லாமே. இந்தியாவில் இருக்கக்கூடிய முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா எஃபிடிபி. ஓகேங்களா. ஆனால் உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தேர்தல் முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 5 தேர்தல் முறைகள் இது. முதலில் நிலையை கடந்து செல்லுதல், எஃபிடிபின்னா என்ன, முதலில் நிலையை கடந்து செல்லுதல். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் பாருங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 4-5 கட்சி ஒரு தொகுதியில் போட்டியிடுது அப்படின்னா ஒரு வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் வாக்கு வாங்குறாரு. ஓகேங்களா. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா 3,99,999 வாக்கு வாங்குறாரு. பேலன்ஸ் ஒரு 5000 6000 அந்த மாதிரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 லட்சம் அப்படின்றவங்க கூட வச்சுக்கோங்க. இதில் யார் ஜெயிச்சதா நம்ம சொல்லுவோம்? ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து 4 லட்சம் ஓட்டு எடுத்தவர் தான் ஜெயிச்சாருன்றோம். ஏன் அப்படின்னா 2வது இடத்துல இருக்கிறவரோட ஒரு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலையில் இருக்கக்கூடியவர் சேர்த்து எடுத்திருக்காரு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுதான் நம்மளுடைய தேர்தல் முறை. ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்தியாவுடைய தேர்தல் முறையில் யார் வெற்றி வேட்பாளர்கள், யார் வெற்றி பெற்ற கட்சி அப்படின்ற அதை சொல்லக்கூடிய முறையில் ரொம்ப எளிமை அப்படின்றது இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை முதலில் நிலையை கடந்து செல்லுதல் முறையை இந்திய தேர்தல் முறை ஃபாலோ பண்ணுது. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஓட்டு சேர்த்து இருந்தாலும் யார் ஹையஸ்டாக ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவர் தான் வெற்றி வேட்பாளர். இதுதான் எஃபிடிபி அப்படின்றது. இதுவே தொகுதி வாக்கு அப்படின்றது, பிளாக் ஓட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொகுதி வாக்கு அப்படின்றது எப்படி இருக்குன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன நாடுகள், அரசியல் வளர்ச்சி பெறாத நாடுகள் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வாக்கு முறை கரெக்டாக இருக்கும். இந்த தொகுதி வாக்கு முறை அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ நம்ம ஈரோடு தொகுதி எடுத்துக்கோம். ஈரோடு தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு தொகுதி ஒரே வார்த்தைகளை நம்ம பழக்கிறோம். ஆனால் அது சட்டமன்ற தொகுதியாக கணக்கெடுக்கும் போது ஈரோடு தொகுதி அப்படின்றது ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, ஈரோடு தெற்கு, ஈரோடு வடக்கு அப்படின்ட்டு 4 தொகுதிகளாக இருக்கும். ஓகேங்களா. இந்த 4 தொகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்.
இதுவே இந்த தொகுதி வாக்கு அப்படின்றது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே தொகுதி தான். ஓகேங்களா, ஈரோடு அப்படின்றது ஒரே சட்டமன்ற தொகுதியா அதற்கு வந்து தேர்தல் நடக்கும். ஆனால் வந்து அதில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடியது ஒவ்வொரு வாக்காளரும் எத்தனை ஓட்டு இருக்கும், ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் 4 ஓட்டு இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, கிழக்கு வடக்கு மேற்கு தெற்குன்ட்டு, இந்த ஒரு இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ 4 தொகுதி சேர்ந்து ஒரே தொகுதியாக ஆக்கும்போது அப்போ 4 எம்எல்ஏ கேண்டிடேட்டு தேவைப்படுது. ஓகேவா, அந்த தொகுதியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு 4 எம்எல்ஏ கேண்டிடேட் தேவைப்படுது. ஒவ்வொரு வாக்காளர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 4 வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது. 4 பேர்த்தை வந்து அவங்க செலக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஒரே நபர் 4 பேரை வந்து வேற வேற நபரை தேர்ந்தெடுக்க முடியும். இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வாக்கு முறை. புரிஞ்சதுதா? இந்த முதல் நிலையை கடந்த செய்ததில் ஒரு ஓட்டருக்கு ஒரு ஓட்டு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வாக்கில் அந்த தொகுதியில் எத்தனை பேர் நிற்கிறாங்களோ, நமக்கு 4 கேண்டிடேட் தேவைப்படுது, 10 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த தொகுதி வாக்கில் 10 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, 4 பேரை தான் சூஸ் பண்ணணும். ஒரு வாக்காளருக்கு எத்தனை ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஓட்டு இருக்கும். அவர் யாரெல்லாம் விருப்பத்தில் தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த 4 பேர்த்த மாற்றி மாற்றி அவர் ஓட்டு போட்டுக்கலாம். அப்போ அந்த முதல்ல யார் 4 பேர் வராங்களோ அவங்க 4 பேருமே வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். இதுதான் தொகுதி வாக்கு முறை அப்படின்றது. ஓகேவா, அடுத்தது கட்சி தொகுதி வாக்கு. இந்த கட்சி தொகுதி வாக்கு பிபிவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கட்சி தொகுதி வாக்கு வந்து எதற்காக இந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினருக்கு கட்டாயம் வந்து அந்த அங்கீகாரம் இருக்கணும், அவங்கள வந்து புறக்கணிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த கட்சி தொகுதி வாக்கு அப்படின்றது. கட்சி தொகுதி வாக்கு அப்படின்றது எப்படின்னா, இப்போ இதே ஈரோடு தொகுதியை நம்ம எடுத்துப்போம். இது வந்து வேற மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு தொகுதி வாக்கு நம்ம வேற மாதிரி சொன்னோம். கட்சி தொகுதி வாக்கு எப்படி சொல்லலாம்னா, ஈரோடு தொகுதி 4 தொகுதி இருக்கு, கிழக்கு வடக்கு தெற்கு மேற்குன்ட்டு. இந்த 4ஐயும் சேர்த்து ஒரே தொகுதியா ஈரோடு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நீங்க வந்து ஓட் பண்ணக்கூடியது அந்த கட்சிக்கு மட்டும்தான் ஓட் பண்ணுவீங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிழக்கு வடக்கு மேற்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை மக்களுடைய சமூகத்திலேருந்து ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தெற்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை சமூகத்திலேருந்து ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்க. ஓகேவா, ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடிய சிஸ்டம் கிடையாது. நீங்கள் ஓட்டு யாருக்கு பண்ணுறீங்க, அந்த கட்சிக்கு தான் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஓட் பண்ணக்கூடியது டிஎம்கேக்கு மட்டும்தான். டிஎம்கே இந்த ஈரோடு தொகுதியில் ஜெயிச்சதுன்னா அந்த 4 பேருமே ஜெயிச்ச மாதிரி தான் அர்த்தம். ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னா சிறுபான்மை அந்த இதில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு கண்டிப்பாக அந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். ஓகேவா, அந்த கட்சியே ஜெயிச்சிருது. ஒவ்வொரு தொகுதிக்கு அந்த கட்சி ஜெயிச்சுதா, அந்த வேட்பாளர் ஜெயிச்சுதான்ன்றது கிடையாது. மொத்தத்தில் அந்த கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அந்த 4 இடத்துலையுமே அவங்க தான். ஓகேவா, அப்படியே ஒரு பிளாக்கா அந்த கட்சி தான் அங்கே இருக்கும். இந்த மாதிரி பிளாக்கா வந்து ஒரு கட்சி ஜெயிக்குது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி வந்து இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா ஒரே கட்சி ஆளுங்க அதை சமரசமாக கொண்டு போய்க்குவாங்க. அந்த வளர்ச்சி திட்டங்கள்ன்றது அந்த 4 தொகுதிக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 4 இடங்கள்லையும் சமரசமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த கட்சி தொகுதி வாக்கு அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது மாற்று வாக்கு. இந்த மாற்று வாக்குக்கும் எஸ்டிவின்னு சொல்லப்படக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவ ஒற்றை மாற்று வாக்கு முறைக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மாற்று வாக்கில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே தான் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியதில் அந்த சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க 1 2 3 4 அப்படின்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல் இப்போ ரமேஷ் சுரேஷ் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ரமேஷுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸு, சுரேஷுக்கு செகண்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் சுற்று அந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் லீஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த முதல் சாய்ஸின் அடிப்படையில் யார் லீஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க நிராகரிக்கப்படுவார்கள். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செகண்ட் சாய்ஸில் யாரெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டவர்களை முதல் சாய்ஸாக வச்சுருந்தாங்களோ அவங்களுடைய 2வது சாய்ஸாக யார் இருந்தாங்க அவங்க ஓட்டை தூக்கி இவங்களுக்கு போடுறது. ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிவி மாறியே தான் இருக்கும். நம்மளுடைய விகிதாச்சார ஒற்றை மாற்று வாக்கு முறைப்படியே தான் இருக்கும். இங்கே விகிதாச்சாரம் பின்பற்றப்படுது, இதில் விகிதாச்சாரம் பின்பற்றப்படாது. ஓகேவா, விகிதாச்சாரம் பின்பற்றக்கூடியதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் அந்த ஓட்டோட மதிப்பு அப்படின்றது மாறும். எதன் அடிப்படையில் மாறும், அந்த தொகுதியுடைய
மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ அப்படின்றது மாறும். இங்கே அப்படி கிடையாது, மாற்று வாக்கில் அது கிடையாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இதுக்கான டிஃப்ரென்ஸ். இரு சுற்று முறை அப்படின்றது 2 ரவுண்டு போகும். இப்போ ஒரு 5 வேட்பாளர்கள் போட்டிடுறாங்கன்னு வைங்க, அதில் முதல் ரவுண்டில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் பிடிக்கிறாங்களோ அந்த ஃபஸ்ட்டு பிளேஸும் செகண்ட் பிளேஸும் பிடிக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு திருப்பி ஒரு எலெக்ஷன். ஓகேவா? அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பெரும்பான்மை அப்படின்றது வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதாக வந்து அறிவிப்பாங்க. ஓகேவா? இன்கேஸ் அந்த 50% அப்படின்ற மார்க்கை வந்து கிராஸ் பண்ணி அந்த பெரும்பான்மையை எடுக்கணும் அப்படின்றது. இன்கேஸ் வந்து 3 பேராக வராங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் நம்ம சொல்கிறோம், இது இன்கேஸ் 3 பேராக வராங்க அப்படின்னா அப்போ இந்த அறுதி பெரும்பான்மை இந்த 50% லீடு அப்படின்றது இருக்காது. அந்த 3 பேர்த்தில் யார் செகண்ட் ரவுண்டில் லீடு எடுத்து வராங்களோ அவங்க வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவாங்க. இதுதான் இரு சுற்று முறை. ஓகேவா? ஸோ இப்போ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு லைனாக அப்படி படிச்சிடலாம். முதலில் நிலையை கடந்து செல்லுதல், ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். பன்மைத்துவம் பெரும்பான்மை முறையின் எளிமையான வடிவம் இது. இந்த FPTP முறை ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வந்துச்சு. அங்கேருந்து அந்த தேர்தல் முறையை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால் அந்த FPTPயை வந்து இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கிலாந்துடைய ஆதிக்கத்தில் இருந்த நாடுகள்லையும் இதே FPTP முறை தான் காணப்படுது. அதே மாதிரி அமெரிக்காட்டும் கரிபியன் நாடுகளில், வங்கதேசத்தில், மியான்மரில், இந்தியாவில், மலேசியாவில், நேபாளத்தில், தெற்கு பசிபிக் இந்த பகுதியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த FPTP மெத்தட் தேர்தல் முறை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் இது. ஒரு வேட்பாளர் செல்லத்தகுந்த வாக்குகளில் பிற வேட்பாளர்களை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலே அவர் வெற்றி பெற்றவர். தொகுதி வாக்கு அரசியல் கட்சிகளே இல்லாத அல்லது பலவீனமாக உள்ள நாடுகளில் காணப்படுவது. எந்தெந்த நாட்டில் இருக்கு? கேமன் தீவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் ஓட் அப்படின்றது 2017க்கு அப்புறம் கிடையாது. ஓகேங்களா? 2017க்கு முன்னாடி தான் இந்த பிளாக் ஓட் அப்படின்றது கேமன் தீவில் இருந்துச்சு. பாக்லாந்து தீவு, கர்ன்சே, குவைத்து, லாவோஸ், லெபனான், மாலத்தீவு, பாலஸ்தீனம், சிரியா அரபு குடியரசு, இது எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன? இந்த பிளாக் ஓட் சிஸ்டம் தான். அதாவது தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும் திறனை வாக்காளர்கள் தக்க வைத்துக் கொள்வதால் தொகுதி வாக்கு முறை பாராட்டப்படுகிறது. இங்கே வந்து கட்சிக்கு இது கிடையாது, இந்த வேட்பாளருக்கு தான் விஷயம். ஓகேங்களா? தொகுதி வாக்கு என்பது ஓர் பன்மைத்துவ பெரும்பான்மை முறைமையில் பல உறுப்பினர் மாவட்டங்களில் பயன்படுத்தப்படுவதாகும். இதில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களுக்கு தகுந்த வாக்குகள் வாக்காளர்களுக்கு இருக்கும். அதிகபட்ச எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்ற வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். பொதுவாக கட்சிகளை காட்டிலும் வேட்பாளருக்காக மக்கள் வாக்களித்தாலும் பெரும்பாலான முறைமைகளில் மக்கள் தங்களின் விருப்பத்திற்கு தக்கவாறு வாக்களிக்கின்றனர். இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 4 ஓட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேர்த்த செலக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ இந்த 4 பேருமே வந்து ஒரே கட்சியிலேருந்து அவங்க செலக்ட் பண்ணணுன்னாலும் செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த வேட்பாளரை பிடிச்சிருக்கு, இந்த கட்சி எனக்கு பிடிக்கலைனாலும் இந்த வேட்பாளர் நல்ல திறமையானவர், இவரால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னாலும் தனக்கு பிடிக்காத கட்சியாக இருந்தாலும் அந்த வேட்பாளருக்கு முன்னுரிமை கொடுத்து மக்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்றது இங்கே இருக்கும். நம்மளுடைய தேர்தல் முறைமுறை எப்படி இருக்கும்? கட்சி பேஸ்டாக இருக்கும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அப்படின்றது செகண்டரியாக வச்சுட்டு இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன், எம்ஜிஆர் கட்சி அதுக்காக நான் ஓட்டு போடுறேன், இது கலைஞர் கட்சி அதுக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்ற அந்த முறை இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து இந்த விஷயத்தில் இருக்காது. இந்த தொகுதி வாக்கு அப்படின்றது வேட்பாளருக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் முறை. கட்சி தொகுதி வாக்கு இது வந்து மைனாரிட்டிஸை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய ஒரு வாக்கு தேர்தல் முறை. இந்த கட்சி தொகுதி வாக்கு வலுவான கட்சி வேட்பாளர்களில் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் கலவையாக அமைந்துள்ளது. இது சமநிலையான இன அடிப்படை பிரதிநிதித்துவத்துக்கும் உதவுகிறது. இது எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க? டிஜிபவுடி, சிங்கப்பூர், செனகல், துனிசியா இந்த மாதிரி நாடுகளில் இந்த பார்ட்டி பிளாக் ஓட் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர்த்துக்கு நீங்கள் ஓட் பண்ணக்கூடியது இல்லை. இந்த 4 பேரும் எந்த கட்சி சார்பில் நிற்கிறாங்களோ அந்த கட்சிக்கு தான் நீங்கள் ஓட் போட போகிறீங்க. இந்த கட்சி ஜெயிச்சதுன்னா இந்த 4 பேரும் ஜெயிச்ச மாதிரி. இந்த 4 பேரில் ஒருத்தர் சிறுபான்மையினாக இருந்தாலும் அவரும் ஜெயிச்சிருவார். ஓகேங்களா? இதுவே மக்கள் ஓட் போட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இவர் தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேவா? அப்போ அவங்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் குறையுது அப்படின்றதுனால தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. மாற்று வாக்கு
வாக்காளர்கள் தங்கள் முதல் விருப்ப தேர்வை விட வேட்பாளர்களுக்கிடையே முன்னுரிமை அளிக்கின்றனர். இதனால் இது முன்னுரிமை வாக்கு அப்படின்ட்டும் அழைக்கப்படுது. இந்த மாற்று வாக்கு முறை எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது, பிஜியில் இருக்குது, பாப்புவா நியூ கினியாவில் இருக்குது. இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்று வாக்கு முறை அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கும் நம்மளுடைய குடியரசு தேர்தல் முறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ ஒற்றை மாற்று வாக்குமுறை இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, ரெண்டும் ஒன்றும் கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியாக இரு சுற்று முறை என்பது ஓர் பன்மைத்துவ பெரும்பான்மை முறையாகும். இதில் முதல் சுற்றில் எக்கட்சி அல்லது வேட்பாளருக்கும் அறுதி பெரும்பான்மை மேல் 1% பெற்றிருத்தல் வேண்டும். அப்படி யாருமே ஜெயிக்கல அப்படிங்கும்போது 50% மேலே ஒருத்தர் கூட வரல அப்படிங்கும்போது ரெண்டாவது சுற்று அப்படின்றது நடக்கும். இந்த ரெண்டாவது சுற்று முறை எப்போதும் பெரும்பான்மை பன்மைத்துவ வடிவம் எடுக்கும் எனில் ஒருவேளை இரண்டாம் சுற்றில் 2 வேட்பாளர்களுக்கு மேல் போட்டியிடும் நிலையில் அதிக வாக்குகள் வெற்றி பெறுபவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இதில் அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். ஒரே தேர்தலாக அல்லாமல் ஒரு வாரம் அல்லது 15 நாட்கள் இடைவெளியில் இரு சுற்றுகளாக இந்த இரு சுற்று முறை தேர்தல் நடைபெறும். இது தேசிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்விற்கும் குடியரசுத் தலைவருக்கான நேரடி தேர்தலுக்கும் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறை எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆப்பிரிக்க குடியரசில், காங்கோல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கபோன், மாலி, மௌரிடானியா, ஹைதி, ஈரானில், வியட்நாமில், தஜிகிஸ்தானில், உஸ்பெகிஸ்தானில் இந்த முறை தான் இந்த இரு சுற்று முறை வாக்கை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் பயன்படுத்தக்கூடிய சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நம்முடைய ராஜ்யசபா சீட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் 18 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது யூபியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதிகமாக இருக்கும். எதனால் அந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன்னா இது மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்கள் தொகைக்கு அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து அலோகேட் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான். ஓகேவா, அப்போ இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் முறையில் இருக்கக்கூடிய சீட் எப்படி இருக்கும்? நீங்கள் 30% ஓட்டு எடுக்கிறீங்க, 100 சீட்டு நீங்கள் 30% ஓட்டு எடுக்கிறீங்கன்னா உங்கள் கட்சி சார்பாக ஒரு 30 எம்எல்ஏ, 100 எம்எல்ஏல 30 எம்எல்ஏ உங்களுடைய கட்சியிலேருந்து. அந்த மாதிரி திரளான வாக்குரிமை பார்த்தோம் இல்லையா? அந்த தொகுதி வாக்கு முறையில் பயன்படுத்தப்பட்ட வாக்குரிமை அப்படின்றது எப்படி? திரளான வாக்கு முறைமை, அதாவது மல்டிபிள் ஓட்ஸ் பர் ஓட்டர். ஒரு வாக்காளருக்கு பல பேருக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமை. 4 பேர்த்துக்கு வாக்களிக்க முடியும், 10 பேர், அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா, எத்தனை பேர் தேவைப்படுதோ அத்தனை ஓட்டு செலுத்த முடியும். இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த தொகுதி வாக்கில் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் என்ன? திரளான வாக்கு முறைமை. இடஒதுக்கீட்டுக்கான கூட்டு வாக்காளர் முறைமை இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகேங்களா, இப்போ ரிசர்வ்டு சீட்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனித்தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தனித்தொகுதியில் அங்கே வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுமே இப்போ வந்து ஓட்டு போடுவாங்க. ஓகேங்களா, அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தனித்தொகுதியிலையும் பங்கு பெற முடியுது. ஓட்டளிக்கக்கூடிய அந்த உரிமை அப்படின்றது இருக்குது. இது வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இடஒதுக்கீட்டுக்கான கூட்டு வாக்காளர் முறைமை. தனித்தொகுதி வாக்காளர் முறைமை இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஓட்ஸ் ஃபார் கம்யூனிட்டி, அதாவது அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க மட்டும்தான் அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரு முறைமை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி ரீதியான விஷயங்களை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகும் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. வரையறுக்கப்பட்ட வாக்காளர் முறைமை இது வந்து மைனாரிட்டிஸ் ரெப்ரசன்டேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம்தான். இப்போ 3 பேர் இருக்காங்க அப்படின்னா ஏபிசி அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 கேண்டிடேட் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து இந்த சி வந்து சிறுபான்மையினர்னு வச்சுக்கோங்க, இந்த ஏபி வந்து பெரும்பான்மையினர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ 2 ஓட்டு தான் இருக்குது. இப்போ எனக்கு 2 ஓட்டு இருக்குது. நான் வந்து ஒன்று ஏக்கு போடுறேன், இன்னொன்று பிக்கு போடுறேன். இன்னொருத்தர் வராரு, அவர் வந்து ஒன்று பிக்கு போடுறாரு, சிக்கு போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த சிக்கு சிறுபான்மையினர் இருக்கும்போது இவருக்கு வந்து ஓட்டு ஜாஸ்தி வரலைனாலும் இவருக்கான ரெப்ரசன்டேஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஓகேங்களா, கம்மியான ஓட்டு எடுத்திருந்தாலும் அவருக்கு கண்டிப்பாக அந்த ஓட்டு அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது கிடைக்கும். இதுதான் வந்து வரையறுக்கப்பட்ட வாக்காளர் முறைமை அப்படின்றது.
அரசியலில் போட்டி இருப்பது நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நன்மையும் கூட தான், தீமையும் கூட தான். ஓகேவா? எந்த வகையில் நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போட்டி இருக்கும்போது தான் ஒருத்தங்க செய்யக்கூடிய தப்பை, ஒரு கட்சி செய்யக்கூடிய தப்பை இன்னொரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சொல்லும். இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, இவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அப்படின்றது மக்களுக்கு எதிரான திட்டங்கள். இதை வந்து தொலைதூர பார்வையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இன்னைக்கு இது நமக்கு தெரியாது, 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் யார் எடுத்து சொல்லுவா? ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது எடுத்து சொல்லும். ஓகேங்களா? ஒரு கட்சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி வந்து எடுத்துட்டு வந்து சொல்லும். ஆனால் 2 பேருமே இணக்கம். இதுதான் வந்து இந்த அரசியல் போட்டியில் இருக்கக்கூடிய நன்மை. ஓகேவா? இதே மாதிரி வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாலுமே அது ஒரு தீமையாக இருந்து அரசாங்கம் கொண்டு வர, ஒரு கட்சி கொண்டு வர திட்டம் தீமையாக இருந்து அது மக்கள்கிட்ட கொண்டு போனால் பரவாயில்ல, எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது தப்பு தான் அப்படின்ட்டு கொண்டு போகக்கூடியது ஒரு தீமையான விஷயம். ஓகேவா? அப்போ மக்களை தப்பாக கைட் பண்ணுறது. தேர்தல்கள் என்பவை அரசியல் கட்சிகளுக்கு இடையான போட்டி மிகவும் வெளிப்படையான ஒரு வடிவம். தேர்தலில் ஏற்படும் போட்டியால் ஒவ்வொரு பகுதியிலும் ஒற்றுமையின்மை மற்றும் பிரிவினைவாத உணர்வுகள் தோன்றினாலும் சீரான தேர்தல் போட்டிகள் அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கிறது. நம்மளுடைய தேர்தல் முறை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு ஒரு டைமு நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய பதவிக்காலம் முடிவுக்கு வரும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல்கள் நடைபெறும். இது மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்லை சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்டமாக தேர்தல்கள் நடந்திருக்கும். இப்போ எல்லாம் ஒரே கட்டமாக தமிழ்நாடு முழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கட்டமாக தேர்தலில் நடத்தியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்திலோ அல்லது ஒரே நாளிலோ அல்லது ஒரு சில நாட்களிலோ தேர்தல் நடைபெறுகிறது. இப்போ மேற்கு வங்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பல கட்டமாக இது வந்து தேர்தல் நடைபெறும். அது அந்த ஸ்டேட்டை பொறுத்தது. அந்த மாதிரி நடக்கக்கூடிய தேர்தல் தான் பொது தேர்தல். ஒரு தொகுதியில் வந்து அந்த உறுப்பினர் இறந்துட்டார். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி உறுப்பினராக இருந்தவருடைய EVKS இளங்கோவன் அவர்களுடைய பையன் வந்து அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்எல்ஏவாக இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து EVKS இளங்கோவன் அவர்களே வந்து போட்டியிட்டு அவர் ஜெயிச்சார். திருப்பி அவரும் இறந்துட்டார். ஓகேங்களா? ஸோ அப்போ முதல்ல அவர் மகன் இறந்து இரண்டாவதாக நடைபெறக்கூடிய அந்த தேர்தல் அப்படின்றதே இடைத்தேர்தல் தான். ஓகேங்களா? ஒரு தொகுதியில் உறுப்பினர் மரணம் அல்லது பதவி விலகலால் ஏற்படக்கூடிய அந்த காலி இடத்தை நிரப்புவதற்காக நடத்தப்படும் தேர்தல் இடைத்தேர்தல். தேர்தலுக்கான தொகுதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற தொகுதி 234, இதுவே நாடாளுமன்ற தொகுதி அப்படின்றது 39 தொகுதி. 4 நமதே 40 நமதே அப்படின்லாம் சூழல் வைப்பாங்க. அந்த 40 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஒரு தொகுதியை சேர்த்து தான் 40 தொகுதி. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 39 தொகுதி. தமிழக மக்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களவைக்கு அனுப்புகின்றனர். நமது நாட்டில் இடம் சார்ந்த பிரதிநிதித்துவ முறையை நாம் பின்பற்றுகிறோம். ஸோ எல்லா ஸ்டேட்டுக்குமே 39 தொகுதியான கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகை அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த பிரதிநிதித்துவம் தான். ஒரு சீட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களும் இருக்குது, 70-80 சீட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களும் இருக்குது. ஓகேங்களா? மக்கள் தொகையை பொறுத்து அதனுடைய பிரதிநிதித்துவத்துக்கான இடங்கள் அப்படின்றது வழங்கப்படும். மக்களவை தேர்தலுக்காக நமது நாடு 543 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது இப்போ ஓகேங்களா? முதல் பொது தேர்தல் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 489 தொகுதிகள் தான் வந்து நடந்திருக்கும் தேர்தல். 489 தொகுதிகளுக்கு தான் தேர்தல் நடந்திருக்கும். தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி நாடாளுமன்ற உறுப்பினர் என அழைக்கப்படுவார். மக்களவை தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதி நாடாளுமன்ற உறுப்பினர் MP. இதுவே சட்டமன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க MLA. ஒவ்வொரு வாக்கிற்கும் சம மதிப்பு என்பது மக்களாட்சியிலான தேர்தலின் இயல்புகளில் ஒன்று. அந்த வாக்குக்கு சம மதிப்பு தான். ஏழை வாக்களித்தாலும் ஒரு வாக்கிற்கு ஒரு மார்க்கு தான் அப்படின்னா பணக்கார வாக்களித்தாலும் அந்த ஒரு வாக்குக்கு ஒரு மார்க்கு தான். ஒவ்வொரு தொகுதியும் கிட்டத்தட்ட சமமான மக்கள் தொகை உள்ளதாக இருக்க வேண்டும் என அரசமைப்பு கூறுகிறது.
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் எடுத்துப்போமே, இப்போ இப்போ திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி, ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி, இந்த மாதிரி எடுத்துங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுடைய ஏரியாவுடைய சட்டமன்ற தொகுதி எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ராசிபுரம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தொகுதி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்செங்கோடு தொகுதியும் குமாரபாளையம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரே தொகுதியாக திருச்செங்கோடு தொகுதியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தொகுதி மறுவரையறை செய்யும்போது தான் இந்த குமாரபாளையம் அப்படின்றது தனி தொகுதி, அதாவது ஒரு தனியான ஒரு தொகுதியாக வந்து சட்டமன்ற தொகுதியாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, தனித்தொகுதி கிடையாது, தனியான ஒரு சட்டமன்ற தொகுதியாக அந்த குமாரபாளையத்தை பிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதன் அடிப்படையில் தான் எல்லா தொகுதியிலையும் இந்த மக்கள் தொகை அப்படின்றது ஓரளவுக்கு ஒரே ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அது பிரிக்கிறாங்க. மக்கள் தொகை பெருகுது அப்படின்னா அந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பிரித்து அதை ஒரு சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவாங்க. அந்த சட்டமன்ற தொகுதி வரையறை செய்யக்கூடிய சட்டங்கள் இயற்றுவதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்துக்கும் சரி நாடாளுமன்றத்திற்கும் சரி நம்மளுடைய அரசமைப்பு அதிகாரம் வழங்கி இருக்கிறது ஆர்டிகல் 327 மூலமாக. ஓகேங்களா, அதே போல ஒவ்வொரு மாநிலமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது எம்எல்ஏ என அழைக்கப்படுகின்றார். ஒவ்வொரு கிராமமும் அல்லது நகரமும் தொகுதிகளை போன்று வார்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வார்டும் கிராமம் அல்லது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பிற்கு ஓர் உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறது. இது சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம் லெசன்லாம் நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்துருப்போம். தனித்தொகுதி, ஓகேங்களா, ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொது தொகுதி தனி தொகுதி அப்படின்றது இருக்கும். ஸோ தனித்தொகுதி அப்படின்றது என்ன, ஒரு குடிமகனுக்கு தனது பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கும் தான் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் உள்ள உரிமையை அரசமைப்பு வழங்குகிறது. நமக்கு இருக்கக்கூடிய உரிமை என்ன, ஒரு பிரதிநிதியை நாம் தேர்ந்தெடுக்கலாம், இல்லை நானே ஒரு பிரதிநிதியாக வந்து மக்களுக்கான பிரதிநிதியாக தேர்தலில் நிற்கவும் முடியும். இந்த நான் ஒரு பிரதிநிதியாக தேர்தலில் நிற்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படின்றது என்னுடைய சாதி அடிப்படையிலோ என்னோட மத அடிப்படையிலையோ இன அடிப்படையிலோ எனக்கு அந்த உரிமை அப்படின்றது மறுக்கப்படக்கூடாது. அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனித்தொகுதி அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு குடிமகனுக்கு தனது பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கும் தான் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் உள்ள உரிமையை அரசமைப்பு கொடுத்திருக்கு. நமது அரசமைப்பினை உருவாக்கியவர்கள் நலிந்த பிரிவினருக்கு சிறப்பு அமைப்பாக தனித்தொகுதிகளை பற்றி சிந்தித்தனர். சில தொகுதிகள் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வகை இடஒதுக்கீடு முறை பின்னர் பிற நலிந்த பிரிவினருக்கும் மாவட்ட மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் தனித்தொகுதியில் சிதம்பரம் தனித்தொகுதியில் போட்டிடுவார். ஓகேங்களா, எதற்காக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தொகுதிகள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கும், பொது தொகுதிகள் அப்படின்றது இருக்கும். ஸோ யார் வந்து இந்த தனித்தொகுதியில் போட்டிடுறாங்களோ அவங்களுக்கும் அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரதிநிதித்துவம் வழங்கப்படணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த தனித்தொகுதி அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்றது நம்ம அரசமைப்பு உருவாக்கியவர்களே சிந்திச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது மறுக்கப்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற அடிப்படையில் இதை முன்னாடியே சிந்திச்சு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சு தான் இந்த பொது தொகுதி தனித்தொகுதின்ற விஷயத்தையே கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கான தொகுதிகள் வரையறுக்கப்படுகின்றன. இந்த தொகுதி வரையறை சட்டங்கள் என்னென்ன வரையறை சட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் வரையறை ஆணைய சட்டம் 1952லையும், இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1963லையும், மூன்றாவது வரையறை சட்டம் 1973லையும், நான்காவது வரையறை சட்டம் 2002லையும் கொண்டு வந்தது இந்த தொகுதி வரையறை சட்டங்கள். தொகுதிகள் முடிவு செய்யப்பட்ட பின்னர் மக்களாட்சி தேர்தலில் தகுதி வாய்ந்த வாக்காளர்களின் பட்டியல் தேர்தலுக்கு நெடுநாள் முன்னரே தயாரிக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. இதுவே அதிகாரப்பூர்வமாக வாக்காளர் பட்டியல் என அழைக்கப்படுகிறது. இப்போ வந்து அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக இருந்துச்சுங்க, அதாவது அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டு தேர்தல் ஆணையமே அந்த வாக்காளர் பட்டியலை இலவசமாக கொடுத்துரும்.
ஓகேவா. இல்லைன்னா அதை ரெடி பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஆகும். இந்த மாதிரி கட்சிகளுக்கு அந்த தேர்தல் எக்ஸ்பென்சஸை குறைக்கணும். ஸோ எதற்காக அது குறைக்கணும் இல்லை அப்படின்னா, அவங்க தனியார் கார்பரேட்லேருந்து பணம் வாங்குறாங்கன்னு வைங்க அரசியல் கட்சிகள். இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பரேட்டுக்கு அடிப்பணியக்கூடிய சூழ்நிலை வரும். இல்லை, இந்த வாக்காளர் பட்டியலுக்கு மட்டும் கிடையாது, தேர்தல் சார்ந்த மற்ற விஷயங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து குறைக்கணுன்றதுக்காக அமைக்கப்பட்ட சீர்திருத்த குழு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திரஜித் குப்தா குழு. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ தொகுதி முடிவு செஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க, வாக்காளர் பட்டியலை தயார் பண்ணுவாங்க. யார்? தேர்தல் ஆணையம் தயார் பண்ணும். அது தேர்தல் ஆணையத்துடைய பணி. எவ்வகையான வேறுபாடுகளையும் தாண்டி தங்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான சம வாய்ப்பு அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதே மக்களாட்சியிலான தேர்தலின் முதல் நிபந்தனை. ஓகேங்களா, மக்களாட்சியிலான தேர்தலின் முதல் நிபந்தனை என்ன? எந்த ஒரு வேறுபாடுகளையும் தாண்டி தங்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான சம வாய்ப்பு அப்படின்றது எல்லாத்துக்குமே கரெக்டாக கொடுக்கணும். அனைத்து குடிமக்களின் பெயர்களையும் கேட்டு பெறுவது, அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது ஓர் அரசாங்கத்தின் பொறுப்பு. இப்ப நடந்துச்சு இல்லையா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்காளர் பட்டியல் அப்படின்றது திருத்தி அமைக்கப்படும். ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதுமே அந்த வந்து வாக்காளர் பட்டியல் அப்படின்றது வரும். வாக்காளர் பட்டியல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்தந்த கட்சி சார்ந்தவங்க நம்ம வீட்டுக்கே வந்து நீங்கள் தான் அதில் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி அந்த அட்ரஸில் நீங்கள் தான் இருக்கீங்களா, ஓகே உங்கள் பேர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு போவாங்க. வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எப்போ ஃபஸ்ட்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1993 அப்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த TN சேஷன் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இந்தியா முழுமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அப்படின்ற EPIC அப்படின்ற இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறார். யார்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் TN சேஷன் 1993 நிறைய சீர்திருத்தங்கள் இவர் செஞ்சுருக்கார். ஓகேவா, TN சேஷன் அவர்கள் நிறைய சீர்திருத்தங்கள் செஞ்சிருப்பாரு. அப்போ இந்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அப்படின்றது முழுக்க இந்த தேர்தலே தான் வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 1979 சிக்கிம் சட்டமன்ற தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையலாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, நாடு முழுக்க அமல்படுத்தப்படலை, ஒரு ட்ரையல் வெர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சிக்கிம் சட்டமன்ற தேர்தலில் 1979 ட்ரையல் எடுத்திருப்பாங்க. அதை முழுமையாக நாடு முழுமைக்கும் செயல்படுத்தினவர் TN சேஷன் 1993. ஓகேவா, அதற்கப்புறம் 2021 வந்து பார்த்தீங்கன்னா EPIC மின்னணு அப்படின்ற அந்த ஒரு இது வந்துச்சு. இப்போ இருக்க நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஓட்டர் ஐடி, இந்த கார்டு அப்படின்றது 2021 கொண்டு வரப்பட்டது. வாக்காளர் அடையாள அட்டை என்பது கட்டாய ஆவணம் அல்ல. நம்ம ஓட்டு போட போகணும் அப்படின்னா கம்பல்சரி வாக்காளர் அடையாள அட்டை தான் எடுத்துகிட்டு போகணுன்ற அது ஒரு கட்டாய ஆவணம் கிடையாது. இதை தவிர்த்து ஆதார் அட்டை இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு, லைசன்ஸு, இதோடைய ஒரிஜினல், ஓகேங்களா, டூப்ளிகேட் இல்லாமல் ஒரிஜினலாக நம்ம எடுத்துகிட்டு போனால் கூட நம்ம வாக்கு செலுத்தலாம். இது வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஆவணமாக காட்டலாம் அப்படின்றாங்க. பெரும்பாலும் நம்ம ஓட்டர் ஐடி தான் எடுத்துகிட்டு போவோம். இந்தியாவுடைய தேர்தல் நடைமுறை என்ன? தொகுதிகளை மறுவரையறை செய்கிறது, தேர்தல் அறிவிப்பு, அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேட்புமனு தாக்கல். இந்த வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடி அந்தந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா விருப்ப மனு வாங்கி அதை வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க ஒரு இன்டர்வியூ வச்சு எந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர் அப்படின்றது கட்சி தேர்ந்தெடுக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கேன்னு எடுத்துக்கங்களேன். இப்போ டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி சார்பாக போட்டிடுறதுக்கு அந்த தொகுதியில் போட்டிடுறதுக்கு ஃபஸ்ட்டு விருப்ப மனு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த விருப்ப மனுவை ஒரு டப்பா ஒரு சட்டன் அமௌண்ட்டை கட்டி அந்த விருப்ப மனு வாங்கிட்டு போய் இவங்க அந்த வேட்பாளர்களாக நிற்கணும்னு நினைக்கிறவங்க அதை ஃபில் பண்ணி இது பண்ணுவாங்க. அதற்கப்புறம் அதுலேருந்து ஒரு இன்டர்வியூன்ற மாதிரி எடுப்பாங்க. அந்த இதெல்லாமே நீங்கள் நியூஸ் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருக்க முடியும். கலைஞர் இருக்கும்போதே வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி விருப்ப மனு தாக்கல் பண்ணி அவர் வந்து இன்டர்வியூ, அதாவது ஃபார்மாலிட்டியாக நடக்கக்கூடியது தான், பட் இருந்தாலும் செய்வாங்க. ஓகேவா, இது மற்ற வேட்பாளர்களுக்கு உண்மையாகவே நடக்கும். இந்த மாதிரி வேட்பாளர்களுக்கு சும்மா ஒரு ஐவாஷ் மாதிரி எப்படி தான் அவங்களுக்கு சீட்டு கேரண்டி, பட் இருந்தாலும் வந்து சும்மா ஒரு நாம்காவாசிக்கு செய்வாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு அதே மாதிரி ஒரு இன்டர்வியூன்ற மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் இருப்பார், ஐயா துரைமுருகன் அவர்கள் இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐயா நேரு இருப்பார், இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி விருப்ப மனு தாக்கல் செஞ்சவங்கள கூப்பிட்டு
அவங்கள கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணி அதிலிருந்து யார் கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது டிசைட் பண்ணி அந்த தொகுதிக்கு வேட்பாளராக கட்சி சார்பில் நிற்பாட்டுவாங்க. அதற்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட்பு மனு அப்படின்றது தாக்கல் செய்ய போவாங்க. ஓகேவா? இதுவே சுயாட்சியாக இருந்தால் அதோட மெத்தடே வேறு. நான் டிசைட் பண்ணுறேன், நான் ஒரு சுயாட்சின்னா நானே வேட்பு மனுவை போய் தாக்கல் செய்ய முடியும். கட்சி சார்பில் நிற்கிறவங்களுக்கு இதுதான் முறை. வேட்பு மனுவினை தாக்கல் செய்தல் மற்றும் திரும்ப பெறுதலை பற்றிய தேர்தல். போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்தல். வேட்பு மனுகளை வந்து தேர்தல் ஆணையம் சரிபார்த்து அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா நிராகரிக்கும். தேர்தல் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பரப்புரை நடக்கும். இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தேர்தல்கள் பரப்புரை அப்படின்றது நடக்கும். இப்போ நடக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே நடத்தக்கூடிய இந்த பொது கூட்டங்கள். ஓகேங்களா? தேர்தல் தேதி அறிவித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பரப்புரை அப்படின்றது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி, மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து பிப்ரவரி 26 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாக்களித்தல் நடைமுறை, வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவுகளை அறிவித்தல். இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறை. இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் அம்சங்கள் பற்றி பார்த்தோம்னா இது எல்லாமே இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா? இது மட்டும் இருக்காது. இந்த வகுப்பு வாரி தனி அல்லது சிறப்பு பிரதிநிதித்துவத்திற்கான அம்சங்கள் அப்படின்றது இந்தியாவுடைய தேர்தல் அம்சங்கள் கிடையாது. ஓகேங்களா? வகுப்புவாதத்துக்கு ஆதரவாகவோ இல்லை சிறப்பு பிரதிநிதித்துவம் வந்து ஒரு குரூப்பை மட்டும் சிறப்பாக வந்து அவங்கள வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற வேலையோ இந்தியாவில் கிடையாது. எந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21 வயதிலிருந்து 18 குறைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தம். ஓகே, 61வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1988 கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசாக இருந்தது 18 வயசாக மாறுச்சு. ஓகேங்களா? நம்ம ஓட்டு போகிறதுக்கான வயசு தான் 18 வயசு. இதுவே நம்மளே தேர்தலில் நிற்கணும் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏவாக நிற்கணும் அப்படின்னா நமக்கான வயசு தகுதி எவ்வளோ? 25 வயசு ஆயிருக்கணும். அப்போ தான் தேர்தலில் நிற்க முடியும். ஆனால் தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்துறது 18 வயசாக இருந்தாவே போதும். வேட்பாளர்கள் நியமனம். மக்களாட்சி அடிப்படையிலான தேர்தலில் உண்மையான விருப்பத் தேர்வை மேற்கொள்ள மக்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். எவரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எவ்வித தடையும் இல்லாத சூழலில் இது நிகழும். இல்லை, யாருக்கும் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. போட்டியிடணும் அப்படின்னா தடை இருக்கக்கூடாது. அந்த வயது, அந்த எலிஜிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணோம்னாவே போதும். அதற்காக வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நான் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் இந்தியாவில் கிடையாது. அதாவது நம்ம தடை செஞ்சுருக்கோம். ஓகேவா? சிறையில் இருப்பவர்களும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கஸ்டடியில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்க முடியாது. வாக்காளராக இருப்பதற்காக தகுதியுடைய எவரும் தேர்தலில் வேட்பாளர் ஆகலாம். வேட்பாளர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 25. கட்சிகள் வேட்பாளரை நியமிக்கும் போது அவர் கட்சியின் சின்னம் மற்றும் ஆதரவினை பெறுகிறார். கட்சியின் வேட்பாளர் நியமனத்தினை கட்சியின் நியமனச் சீட்டு என அழைக்கின்றனர். கட்சியின் வேட்பாளர் நியமனத்தினை கட்சியின் நியமனச் சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கட்சி சார்பாக நிற்கிறோம்னா தான் அவங்களுடைய சின்னம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இது சார்ந்து என்னென்ன மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கொண்டு வந்தாங்க. 1966, அதற்கப்புறம் வரையறை ஆணைய சட்டங்கள் 1962, 1972, இதெல்லாம் இது சார்ந்து கொண்டு வரப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அதற்கப்புறம் தேர்தல் சின்னம் ஆணையங்கள் அப்படின்ட்டு அது ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. வரையறை ஆணைய சட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் இந்த தேர்தல் சார்ந்த சட்டங்கள். வேட்பு மனு தாக்கல் செய்ய விரும்பும் ஒவ்வொருவரும் டெபாசிட் அப்படின்றத கட்டணும். ஓகேங்களா? ஸோ வெறுமனே வந்து நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்ட்டு வேட்பு மனுவை மட்டும் தாக்கல் பண்ணுறது இல்லை. எதற்காக அந்த டெபாசிட் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அப்படின்னா நிறைய வேட்பு மனு தாக்கல் அப்படின்றது இருக்கும். அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா மாறிடும். ஓகேவா? ஸோ டெபாசிட்னு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கட்டும்போது தான் மக்களுக்கு, அந்த வேட்பாளருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வரும். ஓகே, நம்மளால் அந்த டெபாசிட் அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஓட்டு வாங்குவோமா, அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு நம்ம பகுதியில் நமக்கு இருக்கா அப்படின்ட்டு யோசித்து அந்த வேட்புமனு தாக்கல் அப்படின்றது செய்வாங்க. இல்லை அப்படின்னா என்னாகும், தடியெடுத்தவங்களாம் தண்டல்காரன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதை எப்படி ஒழுங்குபடுத்தும்? ஸோ
ஸோ அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிணைத்தொகை அப்படின்றது. ஸோ அப்போ 1/6 ஓட்டு மொத்தம் பதிவாகக்கூடிய செல்லத்தக்க வாக்குகளில் 1/6 ஓட்டு வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் கட்டின அந்த டெபாசிட் அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டனே வராது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்டே வாங்கலை. நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த கட்சி டெபாசிட் கூட வாங்காது அப்படின்ட்டு. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி கீழ்கண்ட முழு விவரங்களை கொண்ட சட்டப்பூர்வ பிரகடனத்தை ஒவ்வொரு வேட்பாளரும் மேற்கொள்ள வேண்டும். அந்த பிரகடனப்படுத்தக்கூடிய தகவல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளருக்கு எதிராக நிலுவையில் உள்ள கடுமையான குற்றவியல் வழக்குகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக அந்த வேட்பு மனுவில் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, எனக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி அவருடைய சொத்துக்களும் கடன்கள் பற்றிய விளக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுடைய அந்த சொத்து, எனக்கு வந்து இவ்வளோதான் சொத்து இருக்குது அப்படின்ட்டு அந்த வேட்புமனுவில் தாக்கல் செய்வாங்க. அது நமக்கு பப்ளிக்காகவே வெளியே வரும். ஓகேங்களா, இவர் இவ்வளோதான் இவருடைய சொத்துன்னு சொல்கிறாரு, இவர் தான் இவருடைய சொத்துன்னு சொல்கிறாரு, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்றது காட்டுறாங்க. அது பெரும்பாலும் நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா அது பொய்யா இருந்தாலும் இது ஒரு தேர்தல் வழிமுறை. ஓகே, நமக்கு புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ரியல் லைஃபோட மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இதற்கான பதில்கள் நம்ம தப்பாக கொடுக்குற மாதிரி வந்துடும். வேட்பாளர்கள் தங்களுடைய அல்லது தங்கள் குடும்பத்தாருடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றிய விளக்கங்களை அந்த வேட்புமனுவில் சொல்லணும். அதே மாதிரி வேட்பாளருடைய கல்வி தகுதி என்ன அப்படின்றதையும் சொல்லணும். இத்தகவல்கள் மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும். தகவல்களின் அடிப்படையில் வாக்காளர்கள் தங்களின் முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். தேர்தல் பரப்புரை. இந்த தேர்தல் பரப்புரை எதற்காக செய்கிறது? மற்ற கட்சியோடைய, அதாவது இப்போ ஒரு 5 கட்சி நிற்குதுன்னு வைங்க, இந்த 5 கட்சியில் நான் ஏன் பெஸ்ட்டு அப்படின்றது எப்படி நான் மக்களுக்கு சொல்லுவேன்? பரப்புரை மூலமாக தான் சொல்ல முடியும். ஓகேவா, மக்கள்கிட்ட அந்தந்த தொகுதிக்கு போய் ஒரு கூட்டமாக கூட்டி இவங்கெல்லாம் இப்படி நான் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன், இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியதுக்கும் தன்னை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கும் மக்கள்கிட்ட அவரை பற்றின கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது, அதுதான் தேர்தல் பரப்புரை அப்படின்றது. இல்லை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன தவறு செய்யுது, இந்த மாதிரிலாம் வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் செஞ்சிட்டு இருக்கு, நான் வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பேன், நான் வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது அப்படின்ற மக்கள்கிட்ட அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த பரப்புரை. யார் சிறந்த பிரதிநிதியாக இருப்பர்? எக்கட்சி சிறந்த அரசாங்கத்தை அமைக்கும் அல்லது எது சிறந்த கொள்கை? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கேலாம் இருக்குன்னு வச்சுங்க, டிஎம்கேலாம் வந்து கொள்கை சார்ந்த விஷயங்களை தான் ரொம்ப முன்னெடுப்பாங்க. ஓகேவா, என்ன சொல்லுவாங்க? பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக சொல்லுவாங்க. பிஜேபி வந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடும் அப்படின்ட்டு அந்த சித்தாந்த ரீதியாக வந்து மக்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 சட்டன் சர்க்கம்ஸ்டன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஓகேவா, ரொம்ப அரசியல் பேச வேணாம். நமது நாட்டில் இத்தகைய பரப்புரைகள் இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தேர்தல் நடக்கும் நாள் வரை 2 வார காலத்திற்கு நடைபெறுகிறது. தேர்தல் நாள் நடக்கும் வரை வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதி கிடையாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பிரச்சாரத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து தேர்தல் நடக்கும் நாள் வரை பரப்புரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 2 டேஸ் பிஃபோரே வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அது வந்து தேர்தல் ஆணையம் சொல்லும் எது வரைக்கும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் தான் பிரச்சாரம் பண்ண முடியும். ஓகேங்களா, எதற்காக அப்படின்னா அப்போ தான் அந்த பிரச்சாரத்தெல்லாம் கேட்டுட்டு மக்கள் அதை பற்றி சிந்திச்சு யாருக்கு ஓட்டளிக்கலாம் அப்படின்ட்டு அந்த டைம் ப்ரீத்திங் டைம் வந்து அது 1 நாள் 2 நாள் அப்படின்றது மக்களுக்கு இருக்கணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க காதில் ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மக்களுடைய சுதந்திரமான முடிவு அப்படின்றது எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடியது தான். ஓகேங்களா, இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலெக்ஷன் பூத்துக்கு போகிறோம் இல்லைங்களா, அப்போயே வந்து பார்த்திங்கன்னா யாரும் இந்த மாதிரி வந்து கேன்வாஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் முன்னாடியே ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே எத்தனை மீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பேரிகார்டெலாம் போட்டு அடைச்சிருப்பாங்க. அதை தாண்டி வந்து இந்த கேன்வாசிங் ப்ராசஸ்லாம் இருக்கக்கூடாது, கட்சி சார்ந்தவர்கள் அந்த பேரிகார்டுக்கு தாண்டி இருங்க அப்படின்றதுக்காக தான். இல்லைன்னா கட்சி ஓட்டு போடுற அந்த சாவடிக்குள்ளே போகிற வரைக்கும் வந்து நம்ம ஆளுங்க காதில் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்,
நம்மளுடைய சுய விருப்பம் அப்படின்றது வெளிப்படாது. வாக்காளர்களிடம் சென்று வாக்கு சேகரித்தல், பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுதல், இதெல்லாம் வந்து பிரச்சார முறை. தேர்தல் பரப்புரையின் போது அரசியல் கட்சிகள் முக்கிய பிரச்சனைகளின் மீது பொதுமக்களின் கவனத்தை திருப்புகின்றன. லாஸ்ட் எலெக்ஷன்லாம் பார்த்துருக்கலாம். இவர் உதயநிதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செங்கலை வச்சு எய்ம்ஸுக்காக வந்து பேசியிருப்பார், முட்டை தூக்கிட்டு வந்து பேசியிருப்பார், அப்புறம் நீட்டுக்காக பேசியிருப்பார், நீட் ரகசியம் தெரியும் அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட அந்த டைமில் வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத ரிமைண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அதெல்லாம் தீர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த விஷயத்த வந்து மக்கள்கிட்ட அணுகுவாங்க. அவர்கள் மக்களிடம் அப்பிரச்சனையை பற்றி பேசுவதன் மூலம் அவர்களை ஈர்த்து அதன் அடிப்படையில் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்குமாறு செய்வர். ஒரு மக்களாட்சியில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் விரும்பும் வகையில் தேர்தல் பரப்புரையை சுதந்திரமாக மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும். இந்த தேர்தல் பரப்புரை செய்யறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது, யாருக்குமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு பலம் வாய்ந்த அரசியல் கட்சிக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நடைமுறையும், இப்போ புதுசாக வந்த கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரப்புரை செய்கிறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பரப்புரை அப்படின்றது சுதந்திரமாக மேற்கொள்வதற்கான அனுமதி அப்படின்றது கொடுக்கணும். சமமான வாய்ப்பினை உறுதி செய்யும் வகையில் பரப்புரைகளை ஒழுங்குமுறைப்படுத்தவும் வேண்டும். ஓகேவா? ஸோ சுதந்திரமாக இருக்கணுன்றதுக்காக அவங்க என்ன செஞ்சாலும் வந்து சரி அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் போகக்கூடாது. அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக கொண்டு போகக்கூடிய வழியில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கணும். ஓகேங்களா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த என்ன சொல்கிறது, அந்த கருத்து சுதந்திரத்தையோ ரொம்ப அந்த சுதந்திரத்தை பாதிக்காத வகையில், அதே மாதிரி மக்களுக்கு இடையூறுகளும் ஏற்படாத வகையில் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை அப்படின்றது தேர்தல் ஆணையத்தை சார்ந்தது. நமது தேர்தல் சட்டங்களின்படி ஓர் கட்சி அல்லது வேட்பாளர் கீழ்கண்டவற்றினை செய்ய முடியாது. என்னென்ன செய்ய முடியாது? வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி என் கட்சிக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசை வச்சு தட்டில் வந்து சத்தியத்தை வாங்கி இந்த மாதிரிலாம் வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி என் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அச்சுறுத்த முடியாது. ஓகேவா? இல்லைன்னா வந்து நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் குடும்பத்தை சீரழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு பயமுறுத்தல் வேலைகளும் ஒரு வேட்பாளரோ இல்லை ஒரு கட்சியோ செய்ய முடியாது. சாதி மற்றும் மதத்தின் பெயரால் வாக்களிக்கும்படி கேட்கக்கூடாது. ஓகேங்களா சார்? நான் ஒரு கிறிஸ்டின், நான் ஒரு கிறிஸ்டின், நீங்களும் கிறிஸ்டின், அதனால் எனக்கு தான் வாக்களிக்கணும். நான் ஒரு முஸ்லீம், நீங்களும் ஒரு முஸ்லீம், அதனால் எனக்கு தான் வாக்களிக்கணும். நான் ஒரு ஹிந்து, நீங்களும் ஒரு ஹிந்து, அதனால் எனக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்ட்டு சாதி மதத்தை பேராலேயோ இல்லை ஏப்பா நீ என் சாதி தானப்பா எனக்கு ஓட்டு போடலாம்ல அப்படின்ட்டு சாதி அடிப்படையிலையோ ஓட்டு அப்படின்றது கேட்கக்கூடாது. தேர்தல் பரப்புரைகளுக்கு அரசாங்கத்தின் வளங்களை பயன்படுத்துதல் கூடாது. ஓகேங்களா? இப்போ தேர்தல் அரசாங்கத்துடைய வளங்கள் என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் இருக்குன்னு வைங்க, அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை தங்களுடைய கட்சியுடைய பொதுக்கூட்டங்களுக்கு மக்களை ஏற்றி செல்வதற்காக அந்த மாதிரி அரசு வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அது ஒரு அரசாங்க வளம் தான், அதை பயன்படுத்தக்கூடாது தன்னுடைய தேர்தல் பரப்புரைகளுக்காக. இவ்வாறு ஒருவேளை அவர்கள் செய்யும் போது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட பின்னரும் நீதிமன்றம் அத்தேர்தலை நிராகரித்து உத்தரவிடலாம். சட்டங்களுடன் மேலும் கூடுதலாக நமது நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் பரப்புரைகளுக்கான நன்னடத்தை விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டுள்ளன. ஸோ தேர்தல் வந்து அறிவிச்சோனையுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் அந்த மோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றத வெளியிடுவாங்க. ஓகேங்களா? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்றத தேர்தல் ஆணையம் வெளியிடும். அதன் அடிப்படையில் தான் தேர்தல் அந்த கட்சிகள் எல்லாமே செயல்படணும். அதை மீறி செயல்படும் போது வந்து பார்த்திங்கன்னா அதன் மேலே நடவடிக்கை, நீதிமன்ற நடவடிக்கை அப்படின்றதெல்லாமே இருக்கும். அதன்படி கீழ்கண்டவற்றினை ஒரு கட்சி அல்லது வேட்பாளர் செய்ய முடியாது. எதை செய்ய முடியாது? பரப்புரைக்காக வந்து பார்த்திங்கன்னா மத வழிபாட்டு தலங்களை பயன்படுத்த முடியாது. அரசு வாகனங்கள், விமானங்கள், அரசு அலுவலர்களை பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதுதான் அரசாங்கத்தில் இருக்குன்னாலும் அரசு அதிகாரிகளை தன்னலத்துக்காக நம்மளுடைய கட்சி திருப்பி வந்துடணும் அப்படின்ற நோக்கில் வந்து அரசு அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது.
தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அமைச்சர்கள் எவ்வகை திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுதல், முக்கிய கொள்கை முடிவுகளை எடுத்தல், பொது சேவை வசதிகளுக்கான வாக்குறுதி அறிவித்தல் அப்படின்றது செய்யக்கூடாது. எதுக்காக இதை செய்யக்கூடாதுன்னா, புதுசாக வந்து இந்த கவர்ச்சியான திட்டங்களை வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல சொல்லும் போது அந்த கவர்ச்சியான திட்டங்களை பார்த்து மக்கள் வந்து ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வரும். ஓகே, சூப்பர் திட்டமாக இருக்கு, இவங்க செயல்படுத்துகிறாங்களே, இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டலாமே அப்படின்ற மாதிரி திங்கிங்குள்ள மக்கள் போயிடுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் தேர்வி அறிவித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி புது திட்டங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது, புதுசாக ஒரு விஷயத்துக்கு அடிக்கல் நாட்டக்கூடாது. டக்குனு இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, எய்ம்ஸ் வந்து கட்டுறேன் அப்படின்ட்டு போய் அங்கே வந்து அடிக்கல் நாட்டுறது அப்படின்றது ஓகே, அந்த பகுதி மக்கள் என்ன ஆகும், ஓகே இவங்க வந்தாங்கன்னா நமக்கு வந்து இங்கே கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தையும் விளைவிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் தேதி அறிவித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் திட்டமாக கொண்டு வந்து அதை மாதம் செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னு வைங்க, அந்த திட்டத்தெல்லாம் வந்து கண்டினியூஸாக செயல்படுத்தலாம். அதற்கு தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மகளிர் உரிமை தொகை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து நிறுத்த போகிறதெல்லாம் கிடையாது. அது உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த மாதத்திற்கு அப்படின்றது வரும். அதை நிறுத்த சொல்லி தேர்தல் ஆணையமோ யாரும் நீதித்துறையோ யாருமே வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது திட்டம் இருக்குது, செயல்முறையில் இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு மாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த செயல்முறை தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. புதுசாக வந்து நான் சடனாக வந்து திருப்பி மகளிருக்கு இன்னொரு 5000 ரூபா அப்படின்றத புது திட்டத்தை கொண்டு வரேன் அப்படின்னா அதுதான் கொண்டு வரக்கூடாது. இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள். மக்களாட்சியை நடைமுறைப்படுத்த விரும்பினால் அதற்கு தேர்தல் முறையானது நடுநிலையாகவும் வாக்காளர்களின் விருப்பங்கள் தேர்தல் முடிவுகளின் மூலம் சட்டப்பூர்வமாக வெளிப்படுவதற்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் முறை அனுமதிக்க வேண்டும். ஒரு சில வேட்பாளர்கள் பணபலம் மற்றும் நியாயமற்ற வழிமுறைகளின் மூலமாக வெற்றி பெறுகின்றனர். இருப்பினும் பொதுமக்களின் விருப்பத்தை பிரதிபலிப்பதாகவே ஒட்டுமொத்த பொது தேர்தல் முடிவுகள் இதுவரை இருந்துள்ளன. ஸோ இப்போ கட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைமில் பணம் கொடுப்பாங்க. ஓகேவா, அது எல்லா கட்சியும் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அவங்களுடைய பணபலத்தை பொறுத்து அந்த அமௌண்ட் அப்படின்றது மாறும். ஒரு கட்சி 2000 கொடுக்குது அப்படின்னா இன்னொரு கட்சி 3000 கொடுக்கும், 4000 கொடுக்கும். அவங்களுடைய பணபலத்தை பொறுத்து மாறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணமே கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு நல்ல திறமையான கட்சியாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து அவங்களுடைய பாலிசியாகவே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டுக்கு பணம் அப்படின்றது இல்லாமல் இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், அந்த பணம் வாங்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய மனசாட்சிப்படி இல்லை பணம் வாங்கிட்டேன் ஆனால் என் மனசாட்சிப்படி தான் நான் ஓட்டு நல்லவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில இடத்துல நடக்கும். ஒரு சில இடத்துல நான் பணம் வாங்கிட்டேன், அந்த பணத்துக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்கின இடத்துக்கே பணத்தை ஓட்டை போய் போடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான அந்த மக்களுடைய விருப்பம் அப்படின்றது செயல்படாமல் போகக்கூடிய சூழ்நிலை. இந்த மாதிரி பணம் கொடுக்கக்கூடியது நியாயமற்ற வழிகள்லாம் அந்த வாக்கை பெறுகிறது அப்படின்றதெல்லாம் அதை தடை செய்யக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். இருந்தாலும் இப்படியெல்லாம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த ரிசல்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, லாஸ்ட்டு இப்போ இருக்கக்கூடிய கட்சி வந்து சரியில்லை, இவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீக்கிடணும், அடுத்தது வேறு ஒரு கட்சி தான் வரணும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பணம் கொடுத்தீங்கனாலும் எது செஞ்சீங்கனாலும் எப்படியாவது ஒரு வகையில் பொது தேர்தல் முடிவுகள் அதை உண்மையான முடிவுகளை வெளிக்காட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய தேர்தலில் உள்ள குறைபாடுகள், சவால்கள். பணபலமுள்ள வேட்பாளர்கள் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மற்றும் நியாயமற்ற சாதகமான நிலையில் அவர்கள் இருப்பார்கள். குற்றப்பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் பெரிய கட்சிகளின் சார்பாக போட்டியிடும் வாய்ப்பினை பெறுவார்கள். அவன் மேலே 1008 இது இருக்கும், ஓகேங்களா, வழக்குகள் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய கட்சிக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த கட்சி சார்பில் அவன் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். சில குடும்பங்கள் அரசியல் கட்சிகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அக்கட்சியின் சார்பாக போட்டியிடும் வாய்ப்புகள் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உறவினர்களுக்கும் வழங்கப்படுகின்றன. ஒரே கட்சியிலிருந்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க, அதற்கப்புறம் அவங்க பையன், அதற்கப்புறம் அடுத்தது அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு குடும்பத்திலேருந்து மட்டுமே அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு இப்போ முதலமைச்சர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது. இப்போ அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏ கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க இல்லைன்னா அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பையன் இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில சொல்லிட்டு இருப்பாங்க.
சாதாரண குடிமக்களுக்கு தேர்தல்கள் குறைவான வாய்ப்புகளையே வழங்குகிறது. ஸோ இதனால் கடைசி வரைக்கும் போஸ்டர் ஓட்டுறவன் போஸ்டர் தான் ஒட்டிகிட்டு இருக்கணும். பெரிய கட்சிகளை ஒப்பிடுகையில் சிறிய கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் பெரிய பின்னடைவை சந்திக்கின்றனர். இதெல்லாம் வந்து நம்ம இந்திய தேர்தலில் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சவால்கள் இதெல்லாமே. ஃபஸ்ட்டு பொது தேர்தல் எப்போ இந்தியாவில் நடந்துச்சு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 1951 52 வரைக்கும், 1951 அக்டோபர்லேருந்து 1952 பிப்ரவரி வரைக்கும் நடந்த பொது தேர்தல். எதற்காக அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேசில் இப்போ அது வின்டர் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே எலெக்ஷன் நடத்திடணும் அப்படின்ற அடிப்படையில் இமாச்சல பிரதேசத்தில் தான் முதல் வாக்குப்பதிவு அப்படின்றது நடந்திருக்கும். ஷியாம் சரண் நேகி அப்படின்றவர் தான், அவர் ஒரு பள்ளி ஆசிரியர். அவர் தான் முதல்ல வாக்களித்த குடிமகன். ஸோ முதல் பொது தேர்தலில் மொத்தம் எத்தனை மக்களவை இடங்களுக்கு தேர்தல் நடந்துச்சு? 489 மக்களவை இடங்களுக்கு தேர்தல் அப்படின்றது நடந்திருக்கும். இதில் 364 இடங்களில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு அபாரமான வெற்றியை பெற்று வந்து அவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க. மொத்த பதிவான வாக்குப்பதிவில் 45% வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி மட்டுமே எடுத்தது. செகண்ட் பிளேஸில் யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு பிரதமராக நேரு வந்து பதவியேற்றிருப்பார். அந்த தேர்தலில் மொத்தம் பதிவான வாக்குகளுடைய சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா 67.6%. அதில் கிட்டத்தட்ட 45% உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி மட்டுமே வாங்கியிருக்கும். அப்போ இதர கட்சிகள் வாங்கின ஓட்டு அப்படின்றது எவ்வளவு? ஒரு 22% தான். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை கட்சிகள் வந்து போட்டிட்டது? 54 கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் போட்டியிட்டது. இந்த தேர்தல் அப்படின்றது அக்டோபர் 25 1951 தொடங்கி பிப்ரவரி 21 1952 வரைக்குமே நடந்தது. மொத்தம் வந்து 489 இடங்களுக்கான தேர்தல் 401 தொகுதிகளில் நடந்தது. அது என்னென்னா 489 இடம், ஆனால் 401 தொகுதிகள் தான் நடந்திருக்கு. அப்படின்னா ஒரு சில தொகுதிகளில் இருந்து 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேங்களா? 314 தொகுதிகளிலிருந்து ஒரு உறுப்பினரும், 86 தொகுதிகளிலிருந்து 2 உறுப்பினர்களும், அதே மாதிரி ஒரே ஒரு தொகுதி, என்ன தொகுதினா இந்த மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் சாண்டாலியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தொகுதியிலிருந்து 3 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கங்க. முதல் பொது தேர்தலில் 3 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்கக்கூடிய இந்த மிர்சாப்பூர் சவுண்டாலி அப்படின்ற தொகுதி தான். ஒரு மக்களாட்சியில் தேர்தல் நடைமுறை என்பது யுக்தி அடிப்படையில் பங்காற்றுகிறது. இந்த என்ன சொல்கிறது, மைண்ட் கேம் அப்படிம்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகாபாரதம் எடுத்துட்டோம்னா கிருஷ்ண பரமாத்மாவும் சகுனியும் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் கேம் ப்ளே பண்ணுவாங்க. அந்த போருக்கு முன்னாடி ஏகப்பட்ட மைண்ட் கேம்ஸ் அப்படின்றது இருந்திருக்கும். அதே நடைமுறை தான் இங்கே எலெக்ஷன்லையும். ஓகேங்களா? மைண்ட் கேம்ஸ் அப்படின்றது மைண்டில் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறது, அவங்கள வந்து அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை உடைக்கிறது, இல்லைனா அவங்க செஞ்சது ஒரு தப்பான விஷயத்த மக்கள் முன்னால் வந்து அந்த கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் வந்து பெருசாக வந்து பூதாகாரமாக கிளப்பி அவங்களுடைய மதிப்பு வந்து நன்மதிப்பை வந்து குலைக்கிற வகையில் செய்கிறது. இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் ப்ளே பண்ணும். ஒரு சாதாரண மனிதனுக்கு தனது பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திற்கு சென்று தனது சுதந்திரம் மற்றும் சொத்துக்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலான சட்டங்களை இயற்றுபவரை பற்றிய முழுமையான தகவல்களை அறிந்து கொள்ளும் அடிப்படையான உரிமை அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஆர்டிஐ போட்டு ஒரு பிரதிநிதி நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ போகிறாரு அப்படின்னா அவரை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு வாக்காளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான உரிமை அப்படின்றது இருக்குது. மக்களாட்சியில் தகவல்களை பெறும் உரிமை என்பது முழுவதுமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுடன் அது மக்களாட்சி எனும் கருத்தாக்கத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இயற்கை உரிமை. மக்களாட்சியுடைய இயற்கை உரிமை என்ன? இந்த மாதிரி தகவல்களை கேட்டு பெறுவது. இந்த அரசமைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 19 உட்பிரிவு 1A வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நானே ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கேன், இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸில் ஒரு சில என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்குது, இந்த கட்சிகள் இப்படி செய்யுது, இந்த மாதிரி கட்சிகள் இப்படி செய்யுது அப்படின்ட்டு என்னுடைய கருத்துமே நான் சொல்கிறேன். இந்த கருத்தை எனக்கு சொல்கிறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கக்கூடிய அரசியலமைப்பு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 உட்பிரிவு 1A. ஓகேவா? வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை செலுத்துவதன் மூலமாக தங்களின் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றனர்.
இந்திய தேர்தல் ஆணையம் ஆர்டிகல் 324 படி அமைக்கப்பட்டது. நாடாளுமன்றம், சட்டமன்றம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துது. உள்ளாட்சி அரசாங்க தேர்தல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒரு சுதந்திரமான அமைப்பு. இல்லைன்னா அரசியல் கட்சிகள் அதன் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்னா சுதந்திரமான நேர்மையான தேர்தல்கள் நடத்தவே முடியாது. இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் சாத்தியமே கிடையாது. ஆட்சியாளர்கள் மற்றும் ஆளுங்கட்சியின் அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக தேர்தல்களை நடத்துவது. இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையாளர்கள் இருப்பாங்க. இவர் தலைமை தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுவார்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார். இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது 6 வருஷம், இல்லைன்னா 65 வயசு. இதில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும். தலைமை தேர்தல் ஆணையர்கள் பதவி நீக்க நடைமுறை அப்படின்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீதிபதிகள் வந்து எப்படி இம்பீச்மெண்ட் முறையில் அந்த பதவி நீக்க முறையில் நாடாளுமன்றத்தில் நீக்கிறாங்களோ அதே முறையை தான் தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யணும். அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். பிற தேர்தல் ஆணையர்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கு யார் பரிந்துரை செய்யணும்? தலைமை தேர்தல் ஆணையர் பரிந்துரை செய்யணும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 16 சட்டமன்ற தேர்தல்கள் தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. இதில் கடைசியான தேர்தல் தான் 2021 நடந்த தேர்தல். அடுத்த தேர்தல் இப்போ இன்னொரு 2 மாதத்தில் வந்துடும். ஸோ கடைசியாக நடந்த அந்த 16வது சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயித்தாங்க? டிஎம்கே ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ 25 வருஷத்துக்கு அப்புறம் தனிப்பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சியை அமைச்சிருக்கும். ஓகேங்களா, 133 சீட்டில் டிஎம்கே ஜெயிச்சிருக்கோம். மொத்தமாக கூட்டணியாக பார்க்கும்போது 159 சீட்டில் ஜெயிச்சிருப்பாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது, திருத்துறது, தொகுதிக்கான இடங்களை வந்து ஒதுக்கீடு செய்கிறது, தேர்தலை நடத்துறது, அதுக்கப்புறம் அந்த தேர்தல் நடத்துகிற அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணுறது, அதற்கான விதிகளை வந்து உருவாக்குறது, கட்டுப்படுத்துறது, கட்சிகளுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கறது, கட்சிகளுக்கு சின்னத்தை கொடுக்கறது, சுதந்திரமான நேர்மையான தேர்தலை வந்து உறுதி செய்கிறது, தேர்தல் விவகாரங்கள் தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்குதல், நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பினை முடிவு செய்கிறது. ஓகேங்களா, இப்படி சொல்லலாம்னா இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை, இப்போ வந்து கட்சி தாவல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னீங்களேன், அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து அந்த எம்எல்ஏ அப்படி கிடையாது அப்படின்ற விஷயத்தை தகுதி இழப்பு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்குது. இந்திய குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநரால் பரிசீலனைக்கு அனுப்பப்படும் மனுக்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதும் இந்திய தேர்தல் ஆணையம் தான். ஒரு அரசியல் கட்சி பிளவுபட்டுச்சு அப்படின்னா தேர்தல் சின்னம் தொடர்பான சச்சரவுகளில் முடிவெடுக்கிறதும் தேர்தல் ஆணையம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேல வந்து பிரச்சனை வெடிச்சது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி சின்னம் வந்து யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் போயிருக்கும். அப்போ தேர்தல் ஆணையம் தான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அந்த சின்னம் ஒதுக்குறது அப்படின்ற முடிவுகளை எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் ஐயா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரியும் போதும் இந்த மாம்பழம் சின்னம் அப்படின்றது யாருக்கு அப்படின்றதுலையும் வந்து ஒரு குழப்பம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் அதை தலைவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு அந்த இது பிரகாரம் பைலா பிரகாரம் அன்புமணி அவர்கள்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி அப்படின்றது இருக்குது. அதனால் அந்த மாம்பழம் அப்படின்ற சின்னத்தை பாட்டாளி மக்கள் அன்புமணி அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த முடிவெல்லாம் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தான். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் செலவினங்களின் உச்சவரம்பினை இறுதி செய்யும் அதிகாரம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கச்சா முச்சான்னு யாராச்சும் செலவு பண்ணுவாங்க. காசு இல்லாதவங்க அதை செய்ய முடியாது. அப்போ எப்படி ஒரு யூனிஃபார்மிட்டி, எப்படி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரன் ஏழை அப்படின்ற வித்தியாசம் தெரியக்கூடாதுன்றதுக்காக யூனிஃபார்ம் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் தேர்தல் ஆணையம் அந்த ஒரு செலவு பண்ணுற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசம் நின்றுடக்கூடாதுன்றதுனால தான் அதுக்கு ஒரு லிமிட் அப்படின்றது செட் பண்ணுறாங்க. அப்போ அதற்குள்ளே செலவு செய்யும்போது அதுக்குள்ளே தான் செலவு செய்யணும். அப்படிங்கும்போது 2 பேர்த்துக்குமே பணம் இருக்கவனுக்கும் சரி இல்லாதவனுக்கும் சரி அந்த சமமான வாய்ப்பு அப்படின்றது இருக்கும். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்துக்கள் தொடர்பான ஆவணப்பத்திரிகைகளை கேட்டு பெறும் பணி.
தேர்தல் செலவின கணக்கினை ஓர் வேட்பாளர் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கவில்லை எனில் அவரை தகுதி இழப்பு செய்யும் அதிகாரமும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செலவினை என்ன செலவு பண்ண அப்படின்ற அந்த கணக்கை வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒவ்வொரு வேட்பாளருமே தாக்கல் செய்யணும். எத்தனை நாளுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ளே தாக்கல் செய்யணும். அப்படி தாக்கல் செய்யலை அப்படின்னா அவரை தகுதி இழப்பு செய்யறதுக்குரிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. தேர்தல் முடிந்த பின்னர் முறைப்படி அந்த சட்டமன்றம் ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை இது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான அறிவிப்பினை வெளியிடுவதும் தேர்தல் ஆணையம் தான். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், சிறை கைதிகளாக இருக்கிறவங்களும் அதே மாதிரி வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவங்க விசாரணை கைதிகளாக இருக்கிறவங்களும் தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்ட்டு. இதை சொல்லக்கூடிய தீர்ப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த தீர்ப்பு தான். எப்போ? ஜூலை 11, 2013 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கோம். என்னது? சிறை அல்லது காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்ற தீர்ப்பை கொடுத்துருக்கோம். இதற்காக கொண்டு வந்த தீர்ப்பு இது. அரசியலை தூய்மைப்படுத்தணும், ஓகேங்களா? கிரிமினல்ஸ்லாம் வந்து ஆக்குப்பை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதற்கு முன்னதாக ஒரு நாள் முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தீர்ப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10, 2013 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பின், ஒருத்தர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்தாலும் என்ன சொல்கிறது, அந்த பதவியிலேருந்து உடனடியாக இம்மீடியட்டாக பதவி நீக்கம் அப்படின்றது செய்யப்படணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஒருத்தங்க மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா நாடாளுமன்ற சட்டப்பேரவை அல்லது சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் குற்றங்களுக்கான தண்டனை பற்றிய தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கான தீர்ப்பு கொடுத்தோனையும் இம்மீடியட்டாக வந்து அவங்க பதவி விலகணும். அதற்கு முன்னதாக, இந்த தீர்ப்புக்கு முன்னதாக அந்த நடைமுறை அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து தீர்ப்பு கொடுத்தீங்கனாலும் அவர் பதவியில் தொடர்வார். எதற்குன்னா அவருக்கு 3 மாத கால அவகாசம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறதுக்கு 3 மாத கால அவகாசம் இருக்கும். அந்த 3 மாத கால அவகாசத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பதவியில் தொடர்வார். ஒரு அமைச்சராக இருக்காருன்னா அவர் பதவியில் தொடர்ந்து இருப்பார். ஒரு எம்எல்ஏவாக இருக்காருன்னா அவர் கண்டினியூ பண்ணுவார் அந்த போஸ்ட்டை. ஆனால் 2013 ஜூலை 10 கொண்டு வந்த இந்த இது என்னாச்சு, இந்த தீர்ப்பு அப்படிலாம் கிடையாது. உங்கள் மேலே குற்றம் சாட்டப்பட்டது நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் பதவி விலகணும் அப்படின்றது. அப்போ இதன் மூலமாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 8 உட்பிரிவு 4 வந்து இந்த அமர்வு நிராகரிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த பீரியடு வந்து ப்ரீத்திங் பீரியட், இந்த 3 மாத கால அவகாசம்னு கொடுத்துருந்த சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தான். அதில் பிரிவு 8 உட்பிரிவு 4 வந்து அந்த அவகாசத்தை கொடுத்துருந்தது. ஆனால் இந்த தீர்ப்பின் மூலமாக ஜூலை 10, 2013 தீர்ப்பின் மூலமாக இந்த விஷயத்தை நிராகரிச்சிட்டாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படக்கூடிய மற்ற ஏனைய தேர்தல் அதிகாரிகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி. தலைமை தேர்தல் அதிகாரி தான் மாநிலத்துடைய ஹெட்டு. ஓகேங்களா? இது ஒரு யார் நியமனம் பண்ணுறா? இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமனம் பண்ணும். யாரை வந்து நியமனம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாநிலத்துடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரியை நியமனம் பண்ணுவாங்க. இவர் என்ன வேலை செய்வார்? மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்த தேர்தலை சூப்பர்வைஸ் பண்ணுறது இந்த தலைமை தேர்தல் அதிகாரி தான். சிஇஓன்னு சொல்லப்படக்கூடிய சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி, இவரையும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் தான் நியமனம் செய்யும். பொதுவாக யாரை நியமனம் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்துடைய கலெக்டரையே வந்து பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் அந்த தேர்தல் பணிகளை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது இவர் தான். ஓகேவா? யார்? மாவட்ட தேர்தல் அதிகாரி. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லப்படக்கூடியவர், அவரும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தான் நியமிக்கப்படுவார். அவர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்துடைய அந்த மாநில அரசாங்கத்துடைய அதிகாரியாக இருப்பாங்க. அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸராக வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. யார்? இந்திய தேர்தல் ஆணையம் அப்பாயின்மெண்ட் பண்ணோம். அப்போது அது அவருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குமராபாளையம் தொகுதி அப்படின்னா அந்த குமராபாளையம் தொகுதியுடைய தேர்தலுக்கான முழு பொறுப்பும் யாரை சேர்ந்தது? ரிட்டர்னிங் ஆஃபீஸரை சேர்ந்தது தான். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓன்னு சொல்லப்படக்கூடியவர், அவரையும் வந்து தேர்தல் ஆணையம் தான் நியமனம் செய்யும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநில அரசு அதிகாரியாக
இருப்பார். ஓகேங்களா, மாநில அரசு அதிகாரியாக இருக்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இஆர்ஓவா தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் நியமனம் செய்யும். அவருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது, திருத்தர வேலையெல்லாம் யார் இஆர்ஓ தான் செய்வார். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஓ பிரசிடிங் ஆஃபீஸர்னு சொல்லப்படக்கூடியவர், அவர் வந்து யார் நியமனம் பண்ணுவா, மாவட்ட தேர்தல் அதிகாரி நியமனமார். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையமே அவரை நியமனம் பண்ணும். இந்த பிஓன்னு சொல்லப்படக்கூடிய பிரசிடிங் ஆஃபீஸரை மட்டும் யார் நியமனம் பண்ணுவா, மாவட்ட தேர்தல் அதிகாரி நியமனம் பண்ணுவார். ஓகேவா, டிஇஓன்னு சொல்லப்படக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரி நியமனம் செய்வார். அவர் வந்து யாரை வந்து அந்த போஸ்டிங்க்கு சூஸ் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் தான். ஓகேங்களா, டீச்சர்ஸு இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இவங்களை வந்து அந்த பிரசிடிங் ஆஃபீஸராக வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. எதற்காக அப்படி அவங்களுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் ஒரு போலிங் பூத் இருக்குன்னு வைங்க, அந்த பூத்தில் வந்து தேர்தலை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடிங் ஆஃபீஸர் தான். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அப்சர்வர், ஓகேங்களா, தேர்தல் பார்வையாளர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இஓ, அவரை யார் நியமனம் பண்ணோம், இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமனம் செய்யும். அவர் யாராக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலையோ இல்லை மாநில அரசுலையோ ஒரு மூத்த அதிகாரியாக இருப்பார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்சர்வராக போகும். எதற்காகனா இந்த மாதிரி தேர்தல் அந்த வாக்குச்சாவடியில் எந்த ஒரு அசம்பாவித நிகழ்வுகளும் நடைபெற்றக்கூடாது, தேர்தல் அப்படின்றது நேர்மையாக நடக்குதா அப்படின்ட்டு கண்காணிக்கக்கூடியவர் இவர் தான், இஓ தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் இங்கே இருக்கும். இதை எப்படியும் நீங்கள் படிச்சிங்க, ரொம்ப சிம்பிள் தான். யார் நியமனம் பண்ணுறா, யாரை நியமனம் பண்ணுவாங்க, அவங்களுடைய ரோல் என்ன. தேர்தல் சீர்திருத்தங்களுக்காக வந்து அமைக்கப்பட்ட குழுக்கள் தான் இதெல்லாமே. இந்த தேர்தல் சீர்திருத்த நடைமுறையில் ஒரு நடைமுறையாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ எப்படி இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் செயல்படும் அப்படின்னா, ஒரு சுயேட்சையாக வந்து போட்டிட்டு இருப்பார், சுயேட்சையாக வந்து செலக்ட் ஆகிருப்பார். மக்கள் வந்து அவர் ஒரு சுயாட்சை உறுப்பினராக தான் வந்து நம்பி சரி ஓகே அப்படின்ட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் ஒன்ஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் டக்குன்னு ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருவார். அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக டக்குன்னு வேற ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துருவார். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றது அவருடைய பதவியை பறிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாகும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதே மாதிரி வந்து நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. முன்னாடி மக்களவையில் 2 பேரை நியமிச்சிருப்பார். குடியரசுத் தலைவர் நியமித்து ஒரு 6 மாத பீரியடுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேற ஒரு கட்சியில் வந்து அங்கே பெரும்பான்மையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியில் போய் அவங்க வந்து நியமன உறுப்பினர்கள் இணையக்கூடாது. அப்படி 6 மாதத்துக்குள்ளே நியமன உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பதவி அப்படின்றதும் பறிக்கப்படும், கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே பறிக்கப்படும். அதே மாதிரி கொறடா சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொறடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை எதற்கு கொறடா அப்படின்னா அவர் தான் வந்து அந்த கட்சி சார்பில் அந்த சட்டமன்றத்தால் வழிநடத்தக்கூடியவர். அவருடைய உத்தரவை அந்த கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே மதிக்கணும். அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு, இந்த விஷயத்தை இப்படி தான் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அதை செஞ்சே ஆகணும். அதை தாண்டி இல்லை என்னுடைய சுய விருப்பம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அது கட்சிக்கு எதிரானதாக இருக்கும். அப்போ கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றது பாஸ் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். தேர்தல் சீர்திருத்தத்திலையும் கட்சித்தாவல் தடை சட்டத்திலையும். தேர்தல் சீர்திருத்தங்களுக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, தார்குந்த் குழு 1974 அமைக்கப்பட்டது. இந்திரஜித் குப்தா குழு, இதுதான் தேர்தல் நிதியுதவி சம்பந்தமாக வந்து அறிக்கை சமர்ப்பித்த குழு. இந்திரஜித் குப்தா குழு 1998 அமைச்ச குழு இது. அப்புறம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை 2004. தினேஷ் கோஸ்வாமி குழு 1990. இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999. வீரப்ப மொய்லி ஆணையம் 2007. ஓரா குழு 1993. வெங்கடச்செல்லையா தேசிய ஆணையம் 2002. டங்கா குழு 2010. இதெல்லாம் தேர்தல் சீர்திருத்தங்களுக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள். ஸோ இதோடைய பரிந்துரையில் முக்கியமான சாராம்சங்கள் என்னென்னு பார்த்துருவோம். 21 வயசுலேருந்து 18 வயசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்களிக்கக்கூடிய வயது வந்து குறைக்கப்பட்டது இல்லையா, அது கொண்டு வந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் 61வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1988 தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 21 வயசு ஆயிருந்துச்சுன்னா தான் வாக்கு செலுத்த முடியும். தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கீழ்
அவங்களுடைய கட்டுப்பாட்டாக தான் இருக்கணும் அப்படின்றது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் ஒரு நேர்மையான தேர்தலாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஏன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான், அந்தந்த மாநில அரசுகளுக்கு உட்பட்டு அவங்க வேலை செய்கிறவங்க தான். அப்படி இருக்கும்போது அந்த ஆளுங்கட்சி ஆளும் அரசாங்கம் வந்து அவங்க மேலே ஒரு ப்ரெஷரை கொடுத்து அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த பர்டிகுலர் டைமில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து யாரையெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே மாநில அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, அந்த நிமிடத்திலேருந்து தேர்தல் ஆணையத்திற்கு அவங்க கட்டுப்பட்டவங்க. ஓகேங்களா? ஒரு தொகுதியில் வேட்பாளர்களை முன்மொழியும் நபர்களுடைய எண்ணிக்கையை வந்து உயர்த்தினாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி நம்ம டெபாசிட் விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம், இல்லை அப்படின்னா நிறையா பேர் போய் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும்ட்டு அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இதுவும். தனக்கு மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையானே தெரியாமல், யாருமே வந்து சப்போர்ட் இருக்கா இல்லையானு தெரியாமல் நான் கூட போய் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். அப்படி தாக்கல் செஞ்சேன்னா ஏகப்பட்ட வேட்புமனு தாக்கல் செய்கிற மாதிரி ஆயிரும். அது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சவாலானதாக இருக்குன்றதுனால தான் இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. முன்மொழிபவர்கள் இவங்களை வந்து வேட்பாளராக நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவருடைய வேட்புமனுவை நீங்கள் ஏற்றுக்கங்கன்ட்டு அந்த முன்மொழிவதற்கு வந்து பார்த்திங்கன்னா 10% ஆட்களாவது போகணும். அந்த தொகுதியோட எண்ணிக்கையில் 10% ஆட்களாவது போகணும். இப்போ 1,00,000 பேர் இருக்காங்கன்னா 10% 10,000 பேராவது போகணும். அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் 10 வாக்காளர்களாவது போகணும். அப்போ இதில் எது குறைவானதோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். பெரும்பாலும் இந்த 10% அப்படின்றது நிறைய இடத்துல அப்ளை ஆகாது. இந்த 10 வாக்காளர்கள் அப்படின்றவங்க இருந்தாங்கன்னா போய் நம்ம வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். 10 பேர் கூட உங்கள் கூட வந்து உங்களை வந்து ஒரு வேட்பாளராக அங்கீகரிக்கலைன்னா நீ என்னத்தை ஓட்டு வாங்குவ, அப்போ நீ எதுக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிற அப்படின்ற அந்த ஒரு நிலை உருவாக்குறதுக்காக 1989ஆம் ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டன. 1989 தான் வந்து பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. நிறைய எலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கலாம், தேர்தலை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எதற்காக அப்படின்னா நிறைய மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணோம், அந்த தேர்தலை ஸ்டாப் பண்ணிவிட்டு பின்னாடி தள்ளி வைக்கும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை என வகைப்படுத்தி வேட்பாளர்களை பட்டியலிடும். இப்போ கட்சிகள் இருக்குது அப்படின்னா தேசிய கட்சி அந்தஸ்து பெற்ற கட்சிகள் இருக்கும், மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற கட்சிகள் இருக்கும். மாநில கட்சியாக தான் இருக்கும், ஆனால் வந்து அது ஜஸ்ட்டு வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தான் இருக்கும். ஓகேங்களா? பதிவு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன கட்சி, இதெல்லாம் மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி. ஓகேங்களா? 2024 எலெக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.1% வாக்கு பெற்று அது ஒரு மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்தை வாங்கியிருக்கும். அப்போ அந்த மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்றது யார் கொடுக்குறா? தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கும். இல்லை ஒரு சில கட்சி வந்து பார்த்திங்கன்னா சும்மா லெட்டர் பேடு கட்சியாக இருக்கும். அந்த மாதிரி கட்சிகள் அந்த மாதிரி கட்சிகள்லாம் நிறையா தூக்கிட்டாங்க. 2023 ஏப்ரல் 1 கொண்டு வந்த அந்த நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து அந்த அந்தஸ்தை எல்லாம் இழந்தது. வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரம் முன்பிருந்து அப்பகுதியில் மதுபான விற்பனையினை தடை செய்தல். தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் எதிர்பாராமல் மரணமடைந்தால் அந்த கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்று வேட்பாளரை அறிவிப்பதற்கு 7 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த நாள் முடிஞ்சிருதுன்னு வைங்க, அந்த நாளில் இருந்து இடைப்பட்ட தேர்தல் நடைபெறக்கூடியதுக்கு இடைப்பட்ட நாள் இருக்குது, ஒரு 20 நாட்கள் வச்சுக்கோங்களேன். இந்த 20 நாளுக்குள்ளே அந்த வேட்புமனு தாக்கல் செய்த ஒரு கட்சியை சார்ந்த நபர் வந்து இறந்துட்டாருன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணும், அந்த தொகுதியில் வந்து அந்த கட்சி நிற்காதான்னு கேட்டிங்கன்னா நிற்கும். வேற ஒரு வேட்பாளரை வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வைக்கும். அப்போ அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நாள் முடிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லாது. ஏன்னா அந்த கட்சியை சார்ந்த நபர் இறந்து விட்டார், இன்னொரு வேட்பாளரை நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அது போகும். அதற்கான கால அவகாசம் அப்படின்றது 7 நாட்கள். தேர்தல் தினத்தன்று பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு ஊதியத்துடனான விடுமுறை அப்படின்றது கட்டாயம். ஆயுதங்கள் கொண்டு செல்ல தடை. 1998 வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேங்க் எம்ப்ளாயீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அரசு பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்கள்
தேர்தல் தினத்தன்று பணியில் ஈடுபடுத்த பணிக்கப்பட்டனர். ஸோ எலெக்ஷன் டேட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டாஃப்ஸ், கவர்மெண்ட் பேங்க் ஸ்டாஃப்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் ஒர்க்கை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து விஷயத்தை கொண்டு வந்தாங்க. 1999 வந்து பார்த்திங்கன்னா தபால் வாக்கு, வாக்காளர்கள் உறுப்பினர் தபால் வாக்கு அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்தாங்க. 2003 வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தில் மிலிட்ரியில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பினாமி ஓட்டு அப்படின்ட்டு, ப்ராக்சி ஓட்டுன்னு சொல்லப்படக்கூடியது பதிலி வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதிலி வாக்கு அப்படின்றது பினாமி, அவர் சார்பாக அவர் நியமிக்கப்படக்கூடிய நபர் வந்து ஓட்டு செலுத்தலாம். இல்லை அப்படின்னா அவங்க வந்து இராணுவத்துலேருந்து நானும் வந்து வாக்கு செலுத்தணும்ன்ட்டு எல்லாரும் கிளம்பி ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா அங்கே யார் இருப்பா? அப்போ அவங்களுடைய ஜனநாயக கடமையை அவங்க செய்யணும். அது அவங்க டைரெக்டாக செய்ய முடியாது அப்படின்றதுனால அவர் நியமிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற முறையை 2003 கொண்டு வந்தாங்க. இந்த முறைக்கு பேர் தான் ப்ராக்சி ஓட்டு, தமிழில் பதிலி வாக்கு. 2003 வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய குற்ற சம்பவங்கள், தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களுடைய முந்தைய குற்ற சம்பவங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய விவரங்களை பிரகடனப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது. அந்த வேட்புமனு தாக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி என் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, என்னுடைய சொத்து என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லா தகவலையும் வேட்புமனுவில் அது தாக்கல் செய்யணும், பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த 2003 தான் அந்த மெத்தடை கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2003 தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கொண்டு வராங்க. இந்த மாநிலங்களவை தேர்தல் இருக்கு இல்லைங்களா, ராஜ்யசபா எம்பி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக நான் இருக்கணும் அப்படின்னா நான் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொகுதியில் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த தொகுதியில் அதாவது அந்த மாநிலத்தில் மட்டும்தான் நான் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக நிற்கிறதுக்கு தகுதி அப்படின்ற நிலை இருந்துச்சு. 2003 அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஓட்டு செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு வாக்களிக்கக்கூடிய உரிமை பெற்ற நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தொகுதியில் வேணால் இருந்துருங்க, உங்களுடைய பிறப்பிடம் எந்த ஒரு தொகுதியாக கூட இருக்கட்டும், ஓகேங்களா. இப்போ தமிழ்நாட்டில் குமராபாளையம் தொகுதியில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் டெல்லியில் ஏதோ ஒரு இடத்துக்கு கூட நீங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட முடியும், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் தான், ஓகேங்களா. அவர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இங்கேருந்து செலக்ட் பண்ணி கொண்டு போனாங்களான்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஒரு வேற ஒரு மாநிலத்திலேருந்து அவங்கள செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாயிரத்தி 2003 வேட்பாளரின் தேர்தல் செலவுக்கு கணக்குகள் பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அப்படின்றது கொடுத்தாங்க. அதே மாதிரி இலவசமாக வாக்காளர் பட்டியல்களும் கொடுத்தாங்க. 2 செட்டு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வாக்காளர் பட்டியல்களை கொடுப்பாங்க. 2009 வந்து பார்த்திங்கன்னா பிந்தைய கருத்து, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு இருக்கும், எக்ஸிட் போல் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓட்டு செலுத்துறதுக்கு முன்னாடி மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய கருத்து வந்து எப்படி இருந்தது, ஓட்டு செலுத்தினதுக்கப்புறம் அவங்களுடைய கருத்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்சி வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் ஒரு 25% ஓட்டு வாங்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கான சதவீதம் அப்படின்றது 25ஆகவே இருக்குதா, இல்லை குறைஞ்சிருக்கா, இல்லை கூடியிருக்கா, அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு அந்த அனலைஸ் தான். இதுதான் தேர்தலியல் அப்படின்ற படிப்பு. இப்போ 2009 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் அப்படின்றது விதிக்கப்பட்டது. கருத்து கணிப்பே செய்யக்கூடாதுன்றது இல்லை, ஆனால் வந்து அதை முடிவுகளை வந்து சொல்கிறதுல ஒரு சில கட்டுப்பாடுகள் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. 2009 வந்து பார்த்திங்கன்னா தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் நபர்களை தகுதி இழப்பு செய்வதுடன் 3 மாத காலத்திற்குள் குற்றம் சாட்டப்பட்டவருடைய விவரங்களை குறிப்பிட்ட அதிகாரி சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற நடைமுறை 2009 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த சீர்திருத்தம் கொண்டு வந்தது. டெபாசிட் கட்டக்கூடிய அமௌண்ட் அப்படின்றது ஜாஸ்தி பண்ணாங்க, ஓகேவா. ஸோ நம்ம டெபாசிட் பற்றி பேசணும் இல்லைங்க, அந்த பிணைத்தொகை அப்படின்றதும் அதிகப்படுத்தினாங்க. 2010 வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு என்ஆர்ஐஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குரிமை அப்படின்றது வழங்கப்பட்டது. 2011 அந்த தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணாங்க. கட்சி தாவல் தடை சட்டம்
இது எப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1985 52வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏதாவது நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழப்பு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனாவது அட்டவணை சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10வது அட்டவணை அப்படின்றது ஒன்று இணைச்சி அதில் சேர்த்துருப்பாங்க. ஸோ கட்சித்தாவல் தடை சட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 91வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன திருத்தம் வந்து செஞ்சுருப்பாங்க. 2003 கொண்டு வரப்பட்ட 91வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் ஒரு சின்ன சீர்திருத்தம் செஞ்சுருப்பாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி வந்து பிளவுறுது. ஒரு கட்சியிலேருந்து ஒரு நபர் வந்து ஒரு உறுப்பினர் இன்னொரு கட்சிக்கு போகிறாரு, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு வந்து தாவறாருன்னு வைங்க. அப்போ வந்து அவரை வந்து பதவி நீக்கம் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவி நீக்கம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்சியே ரெண்டாக உடையுது, ஓகேங்களா, ஒரு கட்சியே ரெண்டாக உடையுது, 3ல் 2 பங்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி வேற ஒரு கட்சியில் போய் ஐக்கியமாகறாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றது இந்த 2 பங்கு உறுப்பினர்கள் மேலே பாயாது. ஓகேவா? அந்த ஒரு சீர்திருத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் தான் வந்து 2003 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது. ஓகேங்களா? அவையின் ஒரு உறுப்பினர் தனது விருப்பத்தின் அடிப்படையில் உறுப்பினர் பதவியை விட்டு விலகுதல், தான் சார்ந்த கட்சியின் வழிகாட்டுதலுக்கு எதிராக வாக்களித்தல் அல்லது வாக்களிப்பிலிருந்து கட்சியின் முன் அனுமதியின்றி விலகியிருத்தல், சுயேட்சை வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அரசியல் கட்சிகளில் சேர்ந்தால் அவங்க தகுதி இழப்பு செய்யப்படுவாங்க. நியமன உறுப்பினர் 6 மாத காலத்திற்குள் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்தார்னா அவரையும் வந்து பார்த்திங்கன்னா தகுதி இழப்பு செய்வாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தகுதி இழப்பு செய்யக்கூடிய நடைமுறைகள். விதிவிலக்கு இருக்குது, ஓகேங்களா, ஒரு சில விதிவிலக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆளுங்கட்சியில் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் நான் தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா? அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ தான். ஆனால் ஆளுங்கட்சியிலேருந்து அவரை வந்து ஓகே நீங்கள் சபாநாயகராக இருங்க அப்படின்ட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்போ சபாநாயகராக இருக்கிறவர் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அந்த சபைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவராக ஒரு நேர்மையாக வந்து பார்த்திங்கன்னா நடுநிலைமை வகிக்கணும். அப்படி இருக்கும்போது அதற்காக வந்து அந்த கட்சியிலேருந்து விலகி இருக்கார், ஆளுங்கட்சியிலேருந்து அவர் விலகி இருக்கார் அப்படின்னா அதற்காக அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அவர் தன் கடமையை செய்வதற்காக நடுநிலைமை வகிப்பதற்காக அந்த கட்சியிலேருந்து விலகி இருக்கார். ஓகேங்களா? அந்த பதவியிலேருந்து சபாநாயகர் பதவியிலேருந்து அவர் விலகும் போது திருப்பி அந்த கட்சிக்குள்ளேயே போய் சேர்ந்துருவார். அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் மேலே கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றது கொண்டு வர முடியாது. யார் மேலே? சபாநாயகர், சபையை வழிநடத்தக்கூடிய அந்த உறுப்பினர் மீது கொண்டு வர முடியாது. தீர்மானிக்கும் அதிகாரம். அவையை நடத்தும் பொறுப்பில் உள்ளவரே கட்சித்தாவல் தொடர்பான தகுதி இழப்பு பிரச்சனைகளை இறுதி செய்வார். ஆனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது நீதிமன்றமும் உட்பட்டுச்சு. ஓகேங்களா? முன்னாடி சபாநாயகர் டிசைட் பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. விதியை உருவாக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகர்கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? இந்திய அரசமைப்பின் 10வது அட்டவணையில் அம்சங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் விதிமுறைகளை உருவாக்கும் அதிகாரம் அவையை நடத்துபவருக்கே உள்ளது. விதிகள் 30 நாட்களுக்குள் அவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். என்னென்ன விதி, இந்த மாதிரிலாம் செஞ்சால் உங்களை தகுதி இழப்பு செஞ்சுருவோம் அப்படின்ட்டு சபாநாயகர் அந்த கட்சித்தாவல் தடை சட்டத்துடைய அம்சத்தின் கீழே அவர் ஒரு விதி உருவாக்குவார் இல்லையா? அந்த விதி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளுக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யணும் அப்படின்னா 30 நாட்களுக்குள்ளே செஞ்சிடணும். ஓகேங்களா? அதன் விதியை மீறவங்க தகுதி இழப்பு அப்படின்றது செய்யப்படும். ஓர் உறுப்பினர் தனது விருப்பத்தின் அடிப்படையில் அவ்விதிகளை மீறுவது என்பதனை அவையின் மரபுகளை மீறிய செயலாக கருதி நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் அவையை நடத்துபவருக்கு உள்ளது. சட்டத்தினை திறனாய்வு செய்தல். அதாவது பெரும்பாலும் இந்த கட்சித்தாவல் எதற்காக செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதவிக்கு ஆசைப்பட்டு இல்லைன்னா வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்து இந்த கட்சித்தாவல் அப்படின்றதே செய்வாங்க. பெரும்பாலும் அதுதான் இடையிலாக நடக்கக்கூடியது. கொள்கையற்ற மற்றும் அறநெறிக்கு புறம்பான வகையில் மேற்கொள்ளும் கட்சித்தாவல்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக இந்திய நாடாளுமன்ற மக்களாட்சியின் மாண்பினை இது வலுப்படுகிறது. இது இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி மாறும் மனப்பாங்கினை கட்டுப்படுத்தும் வகையில் அரசியல் கட்டமைப்பினை உறுதியாக வலுப்படுத்துகிறது. கட்சிகளை இணைப்பதன் மூலம் சட்டமன்றத்தில் உள்ள கட்சிகளை மறுசீரமைப்பு செய்ய வாய்ப்பு ஏற்படுத்துகிறது.
ஓகேங்களா. அதான் அந்த 3/2 பங்கு உறுப்பினர்கள் பிரிஞ்சு அதை வந்து வேற ஒரு கட்சியோட இணைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த கட்சி தடை சட்டம் அப்படின்றது இதாகாது, அவங்க மேலே வந்து அந்த ஆக்ஷன்ன்றது இருக்காது. ஏன்னா பெரும்பான்மை ஒரு கட்சியோடைய பெரும்பான்மை உறுப்பினர்களே வெளியே போகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே வேறு ஏதோ எரர் இருக்குது, அப்போ வந்து அவங்க மேலே தடை சட்டம் கொண்டு வர முடியாது அப்படின்றது தான். மாநிலங்களவை தேர்தலில் மாற்றித்தரக்கூடிய வாக்குமுறை, ஒற்றை மாற்று வாக்குமுறை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த குறிப்பிட்ட ஒதுக்கீடு அப்படின்றது இருக்குது மக்கள் தொகை அடிப்படையில். என்ன மெத்தடு, ஒவ்வொரு வாக்காளரும் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளரை வரிசைப்படுத்த வேண்டும். இதற்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விகிதாச்சாரம் அப்படின்றது இங்கே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 234 தொகுதிங்களா. ஓகே, இந்த 234 தொகுதியில் ஒரு 6 மாநிலங்களவை உறுப்பினர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மாக அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா. மொத்தம் பதிவான வாக்குகள் 234 தொகுதியிலேருந்து 234 பேர் ஓட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 6 உறுப்பினர் தான் நமக்கு தேவைப்படுது, மாநிலங்களவை உறுப்பினர் தான் தேவைப்படுதுன்னா 6 + 1 + 1 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை ஓட்டு வருதோ அத்தனை ஓட்டு வந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பெற்றிருந்தாலே அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார். எங்கேயே அந்த கால்குலேஷனே கொடுத்துருக்காங்க. உதாரணமாக தமிழகத்தின் 200 சட்டப்பேரவை உறுப்பினர்களால் 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமெனில் அவர்கள் 200 / 4 + 1 = 40 + 1 41 வாக்குகளை பெற வேண்டும். அது பெற்றிருந்தார்னா அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார். வாக்கு எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்ற முதல் முன்னுரிமை வாக்குகள், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட் எண்ணப்படுகின்றன. இவ்வாறு முதல் முன்னுரிமை வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னரும் சில வேட்பாளர்கள் குறிப்பிட்ட அளவிலான வாக்குகளை பெறவில்லை எனில் குறைவான முதல் முன்னுரிமை, ஓகே இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏபிசின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏ கொடுக்குறேன், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பி கொடுக்குறேன், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் சி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுவே இன்னொரு நபர், இது வந்து வெங்கட் வந்து இப்படி கொடுக்குறாரு. இதுவே வந்து மேடம் ஓமா ராணின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே மாற்றி கொடுக்குறாங்க. சிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, பிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஏக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் ரவுண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் யார் கொடுத்துருக்காங்களோ அது யார் வந்து அதிகமான ஓட்டு எடுத்திருக்காங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணுவாங்க. அப்படி கவுண்ட் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவுக்கும் பியுக்கும் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் ஓட்டு ஜாஸ்தியாக வந்திருக்கு, சி வந்து கம்மியான ஓட்டு எடுக்கிறாரு அப்படின்னா சி வந்து அந்த ரேஸ்லேருந்து வெளியே போயிடுவார். ஆனால் அப்போ சிக்கு வந்து ஓட்டு அளிச்சிருக்காங்க இல்லையா, சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உமா மேடம் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸே வந்து சிக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் சி வெளியே போயிட்டார். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்களுடைய ஓட்டு அடுத்த ப்ரிஃபரன்ஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஓட்டு அப்படின்றது போய் சேரும். இதுதான் இந்த விகிதாச்சார ஒற்றை மாற்று வாக்குமுறையில் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை. ஓகேவா. FPTP மெத்தடு இதை நம்ம முன்னாடியே டீட்டெயில்டாகவே பார்த்துருப்போம். வாக்காளர்கள் ஒரு வேட்பாளர் அல்லது கட்சியை அங்கீகரிக்க வேண்டும். அப்போதைய அரசியலின் தன்மைக்கு தக்கவாறு வாக்காளர்கள் கட்சி அல்லது வேட்பாளருக்கோ அல்லது இரண்டிற்கும் சமமாகவோ முக்கியத்துவம் தந்து அந்த வந்து வாக்களிப்பு அப்படின்றது செலுத்துவாங்க. ரொம்ப சிம்பிள், யார் ஓட்டு ஜாஸ்தி எடுக்கிறாங்களோ அவங்க வின்னு, அவ்வளோதான். அது எத்தனை பர்சன்டேஜாக இருந்தாலும் மேட்ரு கிடையாது. வெளிப்படையாக வாக்களிக்கும் முறைன்றது என்ன, ஒரு யாருக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய ஆதரவு அப்படின்ட்டு ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல கை தூக்குங்கப்பா, இவருக்கு ஆதரவு சொல்கிறீங்கன்னா ஆதரவு தரீங்கன்னா கை தூக்குங்க அப்படின்னா கையை தூக்குவாங்க இல்லையா, அதுதான் வெளிப்படையான வாக்களிக்கும் முறை அப்படின்றது. ரகசிய வாக்கெடுப்பு முறை அப்படின்றது தான் நம்ம வாக்குச்சாவடியில் போய் அந்த வாக்குப்பெட்டியில் வாக்கு செலுத்தக்கூடிய முறை. ஏன்னா நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அரசாங்கமே தேர்தலுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறது. எதற்காக இந்த நிதி ஒதுக்கீடு அப்படின்னா நிறைய வந்து மால் ப்ராக்டிஸை தடுக்கிறதுக்கும், இல்லை வந்து தேர்தலுக்கு அரசாங்கம் வந்து தேர்தலுக்கு பின்னே வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது, ஒரு அரசியல் கட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா தனக்கு யார் நிதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு சாதகமாக அந்த ஆட்சி செலுத்துவதை தவிர்ப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டது தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்திரஜித் குப்தா குழு வந்து அவங்களுடைய குழு வந்து பரிந்துரை பண்ண விஷயம்.
அரசின் நிதியுதவியுடனான தேர்தல்கள் பற்றி ஆராய்வதற்காக இந்திரஜித் குப்தா தலைமையிலான குழு 1998 நியமிக்கப்பட்டது. இதன் மூலம் குறைவான நிதி ஆதாரங்களை கொண்ட கட்சிகளும் மிகுதியான நிதி ஆதாரங்களை கொண்ட கட்சியுடன் தேர்தலில் போட்டியிடும் சூழலை நிறுவுவது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து ஒரு கட்சிக்கு ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸ்ன்னு வச்சுங்களேன், அந்த கட்சிக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து நிறைய பணம் கொடுக்குது, தேர்தல் செலவுகளுக்காக நிறைய பணம் கொடுக்குது. அது கூட வந்து நியூஸ் டைம் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டைம் வந்து பிஜேபிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, தேர்தல் நிதியாக வந்து மற்ற கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் கொடுத்துருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி இருந்திருக்கும், செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இருந்திருக்கும், டிஎம்கே இருக்கும், ஏடிஎம்கே, எல்லா கட்சிக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை ஒழுங்குமுறைப்படுத்தணும். ரொம்ப அளவுக்கு மீறி போகும்போது, ஏன்னா தேர்தல் செலவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ அதை செய்யறதுக்கு கட்சிகளுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணத்தை இந்த மாதிரி கார்ப்பரேட் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு பென் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்றது அந்த கட்சிகளுக்கு வரும். அதை வந்து தனக்கு சாதகமாக அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் பயன்படுத்திக்க கூடாது, இது ஒரு தவறான ஒரு நடைமுறையாக ஆயிடும் அப்படின்றதுக்காக பரிந்துரை வந்து இந்த இந்திரஜித் குப்தா குழு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அதற்காக என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கமே நிதி ஒதுக்கணும், அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சடன் அமௌண்ட் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசு அதற்காக ஒரு 600 கோடி வருஷத்துக்கு ஒதுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பொருளாகவே இல்லை, பணமாகவே இல்லாமல் ஒரு சில பொருள் நிதியுதவியும் செய்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா மைக் செட்டு கொடுக்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கங்கள் இந்த மாதிரி நிதியுதவியாக வந்து கன்சிடர் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அரசின் தேர்தல் நிதி அப்படின்றது சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கிடைக்காது. தேர்தல் ஆணையத்தால் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள தேசிய அல்லது மாநில கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு மட்டுமே அரசின் தேர்தல் நிதியுதவி அப்படின்றது கொடுப்பாங்க. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் அவற்றின் வேட்பாளர்களுக்கு சில வகையினங்களில் மட்டுமே குறுகிய காலத்திற்கு நிதியுதவி. ஓகே, அந்த எலெக்ஷன் பீரியடுக்கு மட்டும்தான். அதற்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டங்கள், அந்த ரோட் ஷோ, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்சி சார்ந்த செலவு தான். மேலும் இக்குழு தனியாக தேர்தல் நிதியை உருவாக்க பரிந்துரைத்தது. மத்திய அரசின் சார்பாக வருடத்திற்கு 600 கோடி ரூபாயும் அனைத்து மாநில அரசுகளும் அதற்கு நிகரான பங்களிப்பினை ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த பரிந்துரை எல்லாமே முழுவதுமாக கொண்டு வந்துட்டாங்களா, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சிலது கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இக்குழுவின் பரிந்துரையில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் அரசிடமிருந்து தேர்தல் நிதியை பெறும் தகுதி உள்ளவர்களுக்காவதற்கு கடந்த நிதியாண்டில் வருமான வரி செலுத்தியிருக்க வேண்டியது அவசியம். ஓகேங்களா. அந்த கட்சி சார்பாக வந்து வருமான வரியை செலுத்தியிருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அந்த தேர்தல் நிதியை அரசாங்கத்திலிருந்து வாங்குவதற்கு உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம். இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் கொண்டு வரும்போது எல்லாத்துக்குமே அனைத்து மகளிருக்கும் வந்து அந்த 1000 அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தகுதியுள்ள குடும்ப பெண்களுக்கு அப்படின்னு கொண்டு வந்தாங்க பார்த்திங்களா. அப்போ வந்து கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1,13 லட்சம் குடும்பங்களுக்கு தான் அந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வருமான வரி செலுத்துறீங்க, உங்கள் வீட்டில் கார் இருக்குது, குடும்பமே, ஓகேங்களா, அந்த தனிநபர் அந்த பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கே வந்து இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது, உங்கள் வீட்டில் கார் இருக்குது அப்படின்னா நீங்கள் தகுதி இல்லாத குடும்ப பெண். இதெல்லாம் இல்லைன்னா தான் தகுதி இல்லை குடும்ப பெண் அப்படின்ற அந்த அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பிரித்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயந்தான் இதுவும். நோட்டா அப்படின்றது என்ன? யாருக்குமே நான் யாரையுமே வந்து என்னுடைய பிரதிநிதியாக நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எங்கள் தேர்தலில் நிறுத்தப்பட்டக்கூடிய வேட்பாளர் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் விரோத போக்கூடிய அவருடைய பார்வையில் ஒரு தனிநபர், ஒரு தனி வாக்காளருடைய பார்வையில் இது யாருமே வந்து ஒரு கரெக்டான பர்சன் கிடையாது, இதில் யாருமே வரதால் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இந்த நோட்டா அப்படின்ற முறை. இந்த நோட்டாவை கொண்டு வந்த 14வது நாடு இந்தியா. நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அந்த லெசன்லேயே நம்ம பார்த்துருப்போம். சாரி, அழுத்த குழுக்கள், ரைட், அழுத்த குழுக்கள் லெசன்லாம் நம்ம பார்த்துருப்போம்.
தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் வாக்காளரின் உரிமை. அரசியல் முறைமையை தூய்மைப்படுத்தும் நோக்கில் இது கொண்டுவரப்பட்டது. உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டும் வகையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மேற்கண்ட எவரும் இல்லை நோட்டா அப்படின்ற வாய்ப்பினை வாக்காளருக்கு வழங்கும்படி உத்தரவிட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 பிரிவு 49 நோட்டா அப்படின்னாவே இந்த பிரிவு தான். 49 கூறுவது என்னவெனில், ஒரு வாக்காளர் தனது வாக்காளர் வரிசை எண்ணை 17A படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம். யாருக்குமே நான் ஓட் பண்ண விரும்பலை அப்படின்ற விஷயத்த செய்யலாம். நோட்டாவை இது வரைக்கும் என்னென்ன நாடு அனுமதிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியா, உக்ரைனு, பிரேசில், வங்களாதேசம், ஃபின்லாண்டு, ஸ்பெயின், ஸ்வீடன், சிலி, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், கிரீஸு, அதுக்கப்புறம் இந்தியா, இது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. 1975 டெக்சாஸ் மாகாணத்தில் இந்த விஷயத்தை வந்து அமெரிக்கா கொண்டு வந்தது. ஸோ அவ்வளோதான், இந்த பாடம் வந்து முடிஞ்சு. ஓகேங்களா. ஸோ இந்த பாடத்தை வந்து என்னென்ன விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த கலைச்சொற்கள். ஓகேங்களா. இந்த கலைச்சொற்கள் பகுதி ரொம்பவே முக்கியம். இதை நீங்கள் படித்தீங்கன்னாவே இந்த பாடத்தில் என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்றது நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். தேர்தலை பற்றி பார்த்துருப்போம், பிரதிநிதித்துவம்னா என்னென்னு பார்த்துருப்போம், வாக்குரிமை பற்றி பார்த்துருப்போம். 21 வயசுலேருந்து 18 வயசுக்கு வந்து வாக்குரிமை எப்போ அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த வயசை மாற்றினாங்க, அது என்ன சட்ட திருத்தம் அப்படின்றத பார்த்துருப்போம். தேர்தல் முறைகள் என்னென்ன, உலகம் ஃபுல்லாக 5 முறைகள் இருக்குது, அதில் FPTPன்ற முறை இந்தியா ஃபாலோ பண்ணுது அப்படின்றத பார்த்துருப்போம். தேர்தலியல்னால் என்ன, அந்த கருத்து கணிப்புகள், இது சார்ந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் தேர்தலியல் அப்படின்றத பார்த்துருப்போம். பன்மைத்துவம், அதாவது வந்து பெரும்பான்மை சிறுபான்மைகளுக்காக அந்த மெத்தடு தான், அந்த தேர்தல் முறை தான். அதற்கப்புறம் ஊராட்சி குழு, அதுக்கப்புறம் சிறுபான்மையினுடைய பிரதிநிதித்துவம் எந்தெந்த முறைமையின் கீழ், தேர்தல் முறைமையின் கீழ் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கிது அப்படின்றத பார்த்துருப்போம். மக்களாட்சி பற்றி பார்த்துருப்போம். கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி பார்த்துருப்போம். இது எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்த்த பகுதிகள் தான். ஓகே, புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம். வாக்குரிமை என்னும் சொல் ஆங்கிலோ பிரெஞ்சு ஆகியவற்றிலிருந்து தோன்றியது. ஓகேங்களா. ஆங்கிலோ பிரெஞ்சிலேருந்து சுதந்திரம், பிராங்க் அப்படின்ற வார்த்தையிலேருந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த வாக்குரிமை அப்படின்றது. இந்திய அரசமைப்பின் பகுதி 15 தேர்தல்கள் பற்றியதாகும். ஆர்டிகல் 324 329 வரைக்கும். தேர்தலியல் என்பது தேர்தல்கள் பற்றிய கல்வி. FPTP முதலில் நிலையை கடந்து செல்லுதல் என்பது பன்மைத்துவ பெரும்பான்மை தேர்தல் முறைகளின் எளிமையான வடிவம். அதை விட சிம்பிளான மெத்தடு வேறு எதுவுமே கிடையாது. முதலாவது வரையறை ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1952. தகுதியுள்ள வாக்காளர் பட்டியல் என அழைக்கப்படுகிறது. இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்த அரசமைப்பு சட்டத்திட்டம் இது. 61வது அரசமைப்பு சட்டத்திட்டம் 1988 கொண்டு வரப்பட்டது. இந்தியாவிற்கு ஒரே தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் அரசமைப்பு உறுப்பு ஆர்டிகல் 324. 52வது அரசமைப்பு சட்டத்திட்டம் 1985 என்ன கொண்டு வந்தாங்க? கட்சித்தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு உறுப்பினரின் மறைவு அல்லது பதவியிலகலால் வரும் தேர்தல் இடைத்தேர்தல். பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையாளரை இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இந்திரஜித் குப்தா குழு 1998 எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க? தேர்தல் சீர்திருத்தங்களுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது. இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல் எப்போ நடைபெற்றது? 1951 அக்டோபர்லேருந்து 1952 பிப்ரவரி வரைக்கும் நடந்திருக்கும். அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்களை எந்த குழு ஆதரித்தது? இந்திரஜித் குப்தா குழு. கூற்று: இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதாகும். கரெக்டு. கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன. இரண்டுமே சரியான விளக்கமும் கூட. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் அப்படின்றது முடிவடையுது. ஸோ டெஃபினட்டாக இந்த தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் லெசனில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அது எப்படி நம்ம எளிமையாக இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளோட ப்ராக்டிக்கலோடு எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்த்துருப்போம். இந்த லெசன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.